அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஆண்டவர் நல்லவர். இந்த நாள்ல கூட ஆண்டவரிடத்துல நான் ஜோமன் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்லணும்னு சொன்னப்போ ஆண்டவர் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாக சொல்லி இருக்கிறார். இந்த மாதத்தின் கடைசி நாள்ல எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பிரச்சனைகளை, பலவிதமான உபத்திரவங்களை, பலவிதமான போராட்டங்களை, பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விதமான சிச்சுவேஷன்ஸ கடந்து போகிறவர்களா இருக்கிறோம். பிசாசுக்கு யார் மேல ரொம்ப கோபம் அப்படின்னு சொன்னா, இப்படி யாரெல்லாம் ஆண்டவரை தேடுறாங்களோ, உலகத்தோடு உலகமா வாழுகிறவர்கள் மேல அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம கூட யோசிக்கிறோம்ல, என் கூட ஒர்க் பண்றவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க பாஸ்டர், அவங்க குடிக்கிறாங்க, வெறிக்கிறாங்க, அவங்கள்ட்ட எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு, அவங்க சர்ச் போறது இல்ல, ஜபம் பண்றது இல்ல, ஆனா நான் ஆண்டவர் உண்மையா தேடணும்னு நினைக்கிறேன், ஆண்டவருக்காக உண்மையா வாழணும்னு நினைக்கிறேன், ஏன் எனக்கு மாத்திரம் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் கவலைப்படலாம். ஆனா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம மேல மாத்திரம் பிசாசுக்கு ஒரு கண் இருக்குன்னா நம்மளை கொண்டுதான் ஆண்டவர் ஏதோ ஒண்ணு செய்ய போறாருன்னா. ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் என்னன்னா, மற்ற யாருக்கு பிரச்சனை வரலன்னா அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பிசாசு பாப்பா இந்த உலகத்துல சிலர் இந்த உலகத்தோடு உலகமா இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள விட்டுருவான். ஏன்னு சொன்னா அவங்க எல்லாம் நம்மளுடைய குடும்பம் தானே, என் ஃபேமிலி, கடைசியா நரகத்துக்கு என் கூட தான் வருவாங்க. ஆனா சில பேர் இருக்காங்க, அவங்க கர்த்தருக்காக அக்கினி ஜுவாலையா எழும்ப துடிக்கிறவர்கள், அவங்க மூலமா தான் கர்த்தர் ஒரு எழுப்புதலை உண்டாக்க போறாரு. ஒரு அழகான மினிஸ்ட்ரி பேர் வச்சிருக்கிறாங்க, அம்மா குளோபல் ரிவைவல் ஃபயர் மினிஸ்ட்ரி. உலகம் முழுவதற்கும் எழுப்புதலை, அக்கினியை கொண்டு செல்கிற ஊழியத்துலதான் கர்த்தர் உங்களையும் என்னை இணைச்சிருக்கிறார். அப்ப இதுல இணைக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமா பிரச்சனை வருமா அப்படின்னா கண்டிப்பா வரும். ஆனால் எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எதுவும் நம்மை சொல்லுங்க, எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய சட்டைகளின் நிழலுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவனுக்கு தெரியும், இவங்களை விட்டோம்னா கர்த்தர் இவங்களை அக்கினியா எழுப்பிடுவார், இவங்களை விட்டோம்னா இவங்க ஒரு எலியாவா மாறிடுவாங்க, இவங்களை விட்டோம்னா இவங்க ஒரு எஸ்தரா மாறிடுவாங்க, இவங்களை விட்டோம்னா இவங்க ஒரு ரூத்த போல மாறிடுவாங்கன்னு சொல்லி அவனுக்கு தெரியும். அதனாலதான் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து நம்மள சோர்வுக்குள்ளாக்கி, ஏதோ ஒரு வியாதியை கொடுத்து நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கைய கீழே விளைவிக்கணும்னு சொல்லி திட்டம் பண்றான். ஆனா ஒன்று நிச்சயம், அவன் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் அவர் ஜெயம் எடுத்தவர். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஜெயம் எடுத்தவரை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். நாம் ஏதோ ஒரு செத்து போன தெய்வத்தை ஆராதிக்கவில்லை தெய்வ பிள்ளையே. அவருடைய கல்லறை இன்றைக்கு எருசலேம்ல காலியாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நேரத்துக்கு நான் அந்த கையை தட்டி ஆர்ப்பரிச்சிருப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். கையை தட்டி இயேசுவுக்கு மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு நம்மத்துல உயிரோடு கூட இருக்கிறார். கொலோசியர் 2:14-15 சொல்றாரு, நமக்கு விரோதமாகும், நமக்கு எதிரடையாகும் எழுதப்பட்ட கையெழுத்தை அவர் குலைத்து போட்டு நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு அவையின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். அவர் சொன்னார், உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எல்லாரும் இன்றைக்கு இந்த லண்டன் டேஸ கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஏசப்பா மரிக்க போறாருன்னு சொல்லி கவலையில இருக்கிறாங்க. ஆனா ஒன்று, மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்தது எவ்வளவு உண்மையோ, உங்களையும் அவர் உயிர்ப்பிக்க போதுமானவர். ஒருவேளை உங்க சரீரத்துல பல உறுப்புகள் உலர்ந்து போயிருக்கலாம், உங்க சரீரத்துல கூட பல உறுப்புகள் பலவீனப்பட்ட நிலைமையில இருக்கலாம். நான் இன்றைக்கு தீர்க்கதரிசனமா சொல்ல முடியும், இன்றைக்கு ஆண்டவர் அதை உயிர்ப்பிப்பார். இன்றைக்கு அதை உயிர்ப்பிப்பார். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் அதை உயிர்ப்பிக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். ஏன்னா அவர் உயிருள்ள தேவனா இருக்கிறார். அவருடைய வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகல, அவருடைய உயிர் தெழுந்த மகிமை இன்றைக்கும் மாறல. His power is never diminished. Hallelujah. அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களை என்னை எப்படி இருக்க விரும்புகிறார் அப்படின்னு சொல்றதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நமக்கே பல பிரச்சனை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்மள பிரச்சனையோடு இருப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை.
பிரச்சனையில இருக்கிறவங்களை மீட்பதற்காகவே உங்களை என்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். நம்ம கட்டப்பட்டவர்களா இருப்பதற்காக அவர் நம்மளை அழைக்கல, கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குவதற்காகவே உங்களை என்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ஒரு காலத்துல நானும் கட்டப்பட்டிருந்தேன், நானும் பலவிதமான காரியத்துல இருந்தேன். ஆனா இன்றைக்கு நாங்க டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க ஊழியத்தை ஆரம்பிச்ச இந்த அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் பலவிதமான அற்புதங்களை இதே இடத்துல நாங்க சர்ச்ல இருந்து தான் இந்த ரெக்கார்டிங், இந்த வீடியோ நம்ம லைவ் போயிட்டு இருக்குது. அப்ப இந்த இடத்துல இயேசு மகாராஜா, நான் அல்ல, இயேசு மகாராஜா. நான் எப்போதுமே சொல்லுவேன், ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க சிங்காசனம் போட்டு அமரணும், இந்த இடத்துல இருக்கிறத எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு முறையும் நாங்க பிசாசை துரத்தும் போது அது சொல்லும், ஐயோ இங்க இயேசு வந்திருக்கிறார். போன வாரம் கூட ஒரு பிசாசு, நான் போக மாட்டேன், நீ என்ன பண்ணாலும் முடியாதுன்னு சொல்லுச்சு. அப்புறம் இயேசு வந்திருக்கிறார், இதோ முன்னாடி பெரிய வெளிச்சத்தோட நிக்கிறாரு, நாங்க நிக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாமே ஒரே ஓட்டம் ஓடி போயிருச்சு. ஏன்னா அவருக்கு முன்பாக எவ்வளவு பெரிய பிசாசு நிக்கவே முடியாது. இன்றைக்கு நமக்கு முன்னாடி கூட பிசாசானவன் போராட்டங்களை, பிரச்சனைகளை எல்லாவற்றுமே பெரிய பர்வதமாக காண்பிக்கிறான். இந்த பிரச்சனையை உன்னால மேற்கொள்ள முடியுமா, இந்த வியாதியை உன்னால மேற்கொள்ள முடியுமா, முடியாதுன்னு சொல்லி காண்பிக்கிறான். எல்லா பிரச்சனைகளையும் ஏசப்பாவுக்கு பக்கத்துல நீங்க வச்சீங்கன்னா எல்லாவற்றையும் நம்ம சுலபமா மேற்கொண்டு விடலாம். நம்முடைய கடன் ஒருவேளை பெரிய கடனா இருக்கலாம், ஒருவேளை நமக்கு இருக்கிற வியாதி பெருசா இருக்கலாம், அதை நம்ம பார்க்கும்போதுதான் பெருசு. அதை கொஞ்சம் ஏசப்பாவுக்கு பக்கத்துல வச்சு பாருங்க, ஏதாவது பெருசா இருக்குமா? ஆண்டவர் சொல்வாரா, ஐயோ என்னால கொரோனா எல்லாம் சரிப்படுத்த முடியாதுப்பா, என்னால முடியாதுன்னு அவர் சொல்லுவாரா சிஸ்டர்? ஐயோ இப்ப புதுசா ஒரு H2N3 ஒரு வைரஸ் வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் என்னால மேற்கொள்ள முடியாது. நெவர். இயேசு மகாராஜாவுக்கு முன்பாக முடங்காத எந்த முழங்காலுமே இல்ல. இயேசுவானவருடைய நாமம் அவ்வளவு மேன்மையான நாமம், அவ்வளவு வல்லமை நிறைந்த நாமம். போன இந்த கொரோனா டைம் COVID-19ல இதே மாதிரி யூகேல இருந்து ஒரு சிஸ்டர் எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க அங்க நர்ஸா இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுல இருந்து அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணனால அவங்களுக்கு அந்த கொரோனா அஃபெக்ட் ஆகி உடம்பு முழுவதும் அந்த இது பரவி அவங்களுக்கு மூச்சு விட முடியாம மூச்சு திணறலோட வீசிங்கோட கால் பண்ணும்போதே அப்படியே மூச்சு விட்டுக்கிட்டே பேசினாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிர் போயிருமோ அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க கூப்பிட்டது இருந்துச்சு. அப்ப நானு இங்க இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஏசப்பா, நாங்க எங்கேயோ இருக்கிறோம், ஆனா வேதம் சொல்லுகிறது நீ சமீபத்துக்கு மாத்திரம் அல்ல, நீ தூரத்துக்கும் தேவனா இருக்கிறீர். நாங்க போனா கூட ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க போனா எல்லாமே சாத்தியமா மாறும். இப்ப அவங்களை தொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஜெபம் பண்ணி கொடுத்த மாதிரி தண்ணியை ஜெபம் பண்ணி எடுத்துட்டு கொடுத்தேன். தண்ணி எடுங்க சிஸ்டர், தேங்கெண்ண போடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி, ஏசப்பா இது உங்க ரத்தமாக மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். இயேசுவின் ரத்தம் சொல்லி ஜெபம் பண்ணி அவங்க உள்ள குடிச்சதுதான். குடிச்சு உடனே சிஸ்டர் இப்ப எப்படி இருக்குன்னா, அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இயேசுவின் ரத்தம்னு உள்ள போன உடனே உள்ள எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் உண்டாச்சு, அந்த வீசிங், அந்த இருமல் எல்லாம் அப்பவே நின்று போயிடுச்சு. கரங்களை தட்டி ஏசப்பாக்கு ஒரு மகிமை செலுத்தலாமா? அடுத்த நாள் செக் பண்ணும்போது அவங்க சரீரத்துல அந்த கொரோனாக்குரிய எந்த அறிகுறியுமே இல்லை. ஏசப்பா அவங்களை பூரணமா சுகமாக்கினார். இன்றைக்கு அவங்க எங்க கூட கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, இப்படி ஒரு சிம்பிளா இன்றைக்கு நான் நிறைய சாட்சிகளை உங்க மத்தியில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் செய்த அற்புதங்களை அவருடைய நாமத்தின் மகிமைக்காக, இது ஏதோ ஜெஃப்ரி பாஸ்டர் ஜெபிச்சாருன்றதுக்காக அல்ல, இயேசு மகாராஜாவினால நடந்த அற்புதங்களை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். அதன் மூலமா உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படுவதற்காகவே ஆண்டவர் இந்த சாட்சிகளை எடுக்கும்படியா நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய பிரச்சனைகளை முதலாவது அவர் பக்கத்துல வச்சு பார்க்கணும். நம்மளேதான் பார்த்துட்டு இருக்கோம், இது எப்படி, நான் எப்படி மேற்கொள்வேன், நான் எப்படி இதை வின் பண்ணுவேன், நான் எப்படி இதை பண்ணுவேன். நீங்க அவர்கிட்ட கொடுத்துருங்க. நம்ம பாடணும்ல, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் எல்லாம் உங்க கையில ஒப்பு கொடுத்துடுறேன். நம்ம செய்யற ஒரே தப்பு என்னன்னா, நம்ம பாரத்தெல்லாம் அவர் கையில ஒப்பு கொடுக்குறோம். பிரேயர் முடிகிற வரைக்கும் ஒப்பு கொடுக்குறோம், முடிச்ச பின்னாடி ஃப்ரீ ஆயிருவோம் பாருங்க. அப்புறம் சொல்லுவோம், ஆண்டவரே நான் எம்டியா போறேன், நான் கொண்டு போயிட்டு அடுத்த டைம் வரும்போது கொண்டு வரேன்னு எடுத்துட்டு போயிடுறோம். ஆனா ஒரு டைம் கொடுத்துட்டோம்னா ஒரேடி அவர்கிட்டயே கொடுத்துடணும். அல்லேலூயா. இந்த ஒரு தடவை அருமையான ஆலன் பால் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளஸிங் டிவி, ஆசீர்வாதம் டிவின்னு சொல்லி அதை நடத்துகிற அருமையான தேவ மனிதர். அவர் ஒரு தடவை ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே எப்படியாவது இந்த பிசாச, இந்த சாத்தானை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். அப்ப ஆண்டவர் சொன்னாரா, மகனே எல்லாரும் என்ன பார்க்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. மோசே 40 நாட்கள் இதுக்காக சீனாய் மலையில ஏறி வந்தாரு, எப்படியாவது என் முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா நீ போய் அவனை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆண்டவரே உங்களை எப்ப வேணா பாத்துக்கிறேன், நீங்க எங்க அப்பா தானே, இவனை எப்படியாவது ஒரு தடவையாவது பாக்க.
அப்ப ஒரு நாள் ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்தார். ஆவிக்குரிய கண்ணை திறந்தா அவர் பக்கத்திலே நின்றுட்டு இருக்கிறான். இவ்வளவு நாள் என் பக்கத்துலதான் நின்றுட்டு இருந்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவரை அப்படியே கொலை பண்ற மாதிரி, அவருக்கு பிரச்சனையை உண்டாக்குற மாதிரி நின்றுட்டு இருக்கிறான். ஒரு செகண்ட் அவர் உள்ளத்துல பயந்தார். ஐயோ, இவன் பக்கத்துல நின்று என்ன பயமுறுத்துறானே அப்படின்னு சொல்லி பயந்தப்போ அவனை மட்டும் பார்க்கிறப்போ அவன் மிகப்பெரிய ஒரு உருவமா தெரிஞ்சான். பெரிய ஒரு கருப்பு உருவத்தோட நின்று காட்சி அளித்தானா. ஆனா அதற்கு பக்கத்துல இயேசு மகாராஜா பெரிய வெளிச்சத்தோடு வந்து நின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பெரிய வெளிச்சத்தோடு வந்து நின்றார். இதுவரைக்கும் அவனை பார்த்தப்ப ரொம்ப பெருசாதான் இருந்துச்சு. ஆனா எப்ப ஏசப்பா வந்து பக்கத்துல நின்னாரோ அவருடைய காலுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு தூசி மாதிரி ஆயிட்டான். ஒரு மிதிச்சா போதும் அவன் நசுங்கி சட்னி ஆயிடுவான். ஆனா ஏன் மிதிக்காம விட்டுருக்காரு தெரியுமா? உங்களை எண்ணெயை வைத்து மிதிப்பதற்காக தான். உங்களை எண்ணெயை வச்சு மிதிப்பதற்காக தான். அவர் சிலுவையிலேயே ஏற்கனவே அவனை வெற்றி சிறந்து விட்டார். ஆனா அவன் பல்லு போன பாம்பு மாதிரிதான் இருக்கிறான். அதனாலதான் அவன் எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி வகை தேடி சுத்தி திரிகிறான். அவனுக்கு பல்லு இருந்தா அவன் விழுங்க மாட்டான், கடிச்சுதான் சாப்பிடுவான். அவனுடைய பல்லை ஏற்கனவே சிலுவையில் ஆண்டவர் நொறுக்கி விட்டார். நீங்க டிவில எல்லாம் பார்த்திருக்கலாம். எங்க வீட்டுல நான் ஒரு கேட் லவர். எங்க வீட்டுல கூட பூனை ஒன்று வளர்க்கிறோம். ஸ்வீட்டின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறோம். நிறைய பூனைங்களை வளர்த்திருக்கிறோம். அந்த பூனை வளர்க்கும் போது அதனுடைய குட்டிக்கு அது ஒரு ட்ரைனிங் கொடுக்கும். எப்படின்னா அது வந்து ஒரு எலியை புடிச்சிட்டு வரும், ரேட் புடிச்சிட்டு வரும். எலி குட்டி எல்லாம் புடிச்சிட்டு வந்து நல்லா சாப்பிடும். ஃபுல்லா சாப்பிட்டு உயிர் வந்து ஒரு 99% முடிச்சிடும். ஒரே ஒரு % மட்டும் வச்சிருக்கும். எதற்காகனா அதனுடைய குட்டிக்கு கிட்டனுக்கு பழக்கிறதுக்காக. முதல்ல அந்த கிட்டன் பயப்படும் அதை பார்த்து. ஆனா உயிரெல்லாம் போகிற சூழ்நிலைனோட அதோடைய குட்டி வாயை வச்சு கஷ்டப்பட்டு கடிச்சு அதோட உயிரை கொன்றும். அதுக்கு என்ன ஒரு பெரிய பெருமைனா, நான் தான் அந்த உயிரை கொண்டேன்ற மாதிரி. ஒரு பூனை எப்படி ஒரு குட்டிக்கு ட்ரைனிங் கொடுக்குதோ அப்படிதான் ஏசப்பா உங்களுக்கு எனக்கு கூட ட்ரைனிங் கொடுக்குறாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைய, சிலுவையில ஆண்டவருடைய மொத்த ஹிஸ்டரியுமே அழிச்சு போட்டுட்டார். அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தை வச்சுதான் இன்றைக்கு ஆடிக்கொண்டிருக்கிறான். அதையும் முறியடிப்பதற்காகவே இன்றைக்கு உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க பயந்தீங்கள, பிசாசு இப்படி பயமுறுத்துறான், அப்படி பண்றான், இப்படி பண்றான். நான் சொல்றேன், எதுவும் உங்களை மேற்கொள்ளாது, எதுவும் உங்களை மேற்கொள்ளாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற சில வழிமுறைகளை மாத்திரம் நீங்க பின்பற்றினா போதும். நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கட்டும், நம்ம அதை விட பெருசா மாறிட்டா எதுவும் நம்மள மேற்கொள்ள முடியாது. நான் எப்போதுமே சொல்லுவேன், நமக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு லாரி ஓட்டுறோம்னு வைங்களேன். ஒரு லாரி ஒருத்தர் ஓட்டிட்டு வர பெரிய லாரியா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சைக்கிள்ல ஒரு பையன் ஓட்டிட்டு வரான். சைக்கிள் ஓட்டிட்டு வர பையன் சொல்றான், உங்களை நான் அடிச்சு உங்க வண்டியை நான் டெஸ்ட்ராய் பண்ண போறேன், இன்னைக்கு உங்க வண்டியை உடைச்சு போட்டுற போறேன்னு சொல்றான். அப்படி சொன்னா லாரி டிரைவர் என்ன சொல்வாரு? முதல்ல பார்த்து சிரிப்பாரு. நீ வந்து என் வண்டியை இடிச்சு போட போறியா? நீ வெறும் சைக்கிள்ல வந்திருக்கிற, நான் பெரிய லாரியில வந்திருக்கேன், இடிச்சு பாரு அப்படின்னு. இடிச்சா யாருக்கு சேதம்ன்றீங்க? அந்த சைக்கிள் தான் சுக்குநூறா உடைஞ்சு போகும். இன்றைக்கு இதை வச்சு நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இத்தனை நாளா சைக்கிள்ல தான் ஓட்டிட்டு இருந்தோம். நம்ம சைக்கிள்ல இருந்து பெரிய லாரிக்கு மாறணும். நம்முடைய பலத்தை லாரி அளவுக்கு பெருசாக்கிட்டோம்னு சொன்னா, முன்னாடி வர்றது எவ்வளவு பெருசா இருக்கட்டும், நம்ம மேல மோதிட்டோம், ஆனா எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. நாம் தான் அதை மேற்கொள்வோம். நாம் தான் அதை மேற்கொள்வோம். சொல்லுங்க, நான் தான் உன்னை மேற்கொள்வேன். கொள்ளாத பிசாசே, கொள்ளாத வியாதியை உன்னை நான் மேற்கொள்வேன். எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. கொள்ளாத கடனை உன்னை நான் மேற்கொள்வேன். என்னை நீ மேற்கொள்ள அதிகாரம் இல்லை. என எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் எனக்கு சொன்னார், என் பிள்ளைகிட்ட சொல்லு, அவங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற அத்தாரிட்டிய அனல் மூட்டி எழுப்ப சொல்லு. அவங்களுக்கு நான் என்னென்ன அதிகாரம் கொடுத்திருக்கேன்றத நீ சொல்லுன்றதுனால தான் இன்றைக்கு நான் அனுப்பியிருக்கிறார். முதலாவது நம்ம வாசிச்சோம், ஆண்டவர் ஒரு மலைக்கு மேல ஏறினாராம். மலை மேல ஏறி இரவெல்லாம் ஜெபிச்சார். நைட் எல்லாம் அவர் ஜெபம் பண்ணி, எதுக்காக ஜெபம் பண்ணாருன்னா, ஒரு 12 பேரை சூஸ் பண்றதுக்காக அவர் ஜெபம் பண்ணார். ஒரு 12 பேரை சூஸ் பண்றது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா கண்டிப்பா பெரிய விஷயம் தான். ஏன்னா ஏசப்பாவுக்கு அடுத்த ஒரு நிலைமையில நிற்கக்கூடிய ஒரு 12 பேரை தெரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் இரவெல்லாம் ஜெபிச்சார். இரவெல்லாம் ஜெபிச்சு காலைல வந்த உடனே தமக்கு சித்தமானவர்களை அவர் தமிழிடத்துல வரவழைத்தார்.
அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். அவங்களை எதற்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னு போட்டிருக்குது. அவர்கள் தம்மோடு கூட இருக்கும்படியாக தெரிந்து கொண்டார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கார் தெரியுமா? இன்னொன்னு உங்களுக்கு சொல்லணும். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்க யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நாங்க நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் சாதாரண ஆள் இல்ல. நீங்கதான் சொல்றீங்க நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி, நான் ஒரு களிமண்ணு, அதெல்லாம் இல்ல. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவர் ஒருத்தரை தெரிந்து கொள்ளாம ஒரு இடத்துக்கு வரவே முடியாது. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒவ்வொரு வேலை இருந்திருக்கலாம். ஏன் நம்மள மாத்திரம் இன்னைக்கு ஒன்று கூட்டியிருக்காரு தெரியுமா? பைபிள்ல வசனம் இருக்கு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகராம், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் தான். ஒரு சிலரா நம்ம கூடி இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் அன்னைக்கு 12 பேரை தெரிந்து கொண்டார், அவருக்கு அடுத்த நிலைமையில் இருக்க முடியாது. ஆனா அந்த 12 அப்போஸ்தலர்களும் மரித்து இன்றைக்கு பரலோகத்துல இருக்கிறாங்க. இன்றைக்கு உங்களை என்னையும் தான் ஆண்டவர் ஒரு அப்போஸ்தலர்களா தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய பிள்ளைகளா தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார்? வாட் இஸ் த பர்பஸ்? வாட் இஸ் த பர்பஸ்? ஆண்டவர் என்னை எதற்காக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல் பர்பஸே நீங்களும் நானும் அவரோடு கூட எப்பொழுது இருக்கிறோம். அதுல போட்டிருக்கு, அவர்கள் தம்மோடு கூட இருக்கும்படியாக. நீங்களும் நானும் அவரோடு கூட இருக்கும்படியாக. நீங்களும் நானும் எவ்வளவு நேரம் அவரோடு கூட இருக்கிறோம், நீங்களும் நானும் எவ்வளவு நேரம் அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கு ஆண்டவர் அததான் முதலாவதா விரும்புகிறார். என் பிள்ளைய நான் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கமே என் பிள்ளை எப்போது என் கூட இருக்கணும்ன்றதுக்காக தான். என் பிள்ளை எப்போது என் கூட இருக்கணும்ன்றதுக்காக தான். நீங்களும் நானும் எப்போது அவரோடு கூட இருக்கணும். ஆனா இன்றைக்கு அவரோடு கூட இருக்க விடாதபடி பல பிரச்சனை நம்மள சூழ்ந்து இருக்கு. மெயின் இது ஒன்றே நமக்கு போதும். இது ஒண்ணு சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமா, ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு யோசுவாவுக்கு. ஆனா உண்மையா நிறைவேறது பாத்தீங்கன்னா இந்த போன் மூலமா தான். நம்மள கைவிடுதா, நம்மளை விட்டு விலகுதானா நம்மளும் அதை விடுற மாதிரி இல்ல, அதுவும் நம்மளை விடுற மாதிரி இல்ல. அதனால இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு அவரோடு கூட நம்ம இருக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். நம்மளுடைய டைம், ப்ரீஷியஸான டைமை அவரு கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான அப்போஸ்தலர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவங்க இதுல இருக்கும்போது, அருமையான அவங்க ஒரு வாக்குல இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்களா, 24 மணி நேரம் தாண்டி எனக்கு கொடுத்திருக்கிறார். அதுல 8 மணி நேரம் எனக்கு வேலைக்கு போயிருச்சு, 8 மணி நேரம் நான் தூங்கணும், அடுத்த 8 மணி நேரம் நான் என் அப்பாவோடு கூட உறவாடணும், நானும் என் ஆண்டவரும் பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 8 மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் இருந்ததுனாலதான் உலகம் முழுவதற்கும் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாய் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு எழுப்புதல் தாங்க நாம ஜெபிக்கிறோம். ஆனா அந்த எழுப்புதல் எங்க இருந்து வரணும் தெரியுமா? ஒரு தனி மனிதனிடத்துல இருந்து தான் எழுப்புதல் வரணும். இன்றைக்கு நான் எழுப்புதல் அடைந்தால், சோர்ந்து போன பலவீனமான நான் எழுப்புதல் அடைந்தால், என்னை பார்த்து என்னுடைய குடும்பம் எழுப்புதல் அடையும், என் குடும்பத்தை பார்த்து என்னுடைய சபை எழுப்புதல் அடையும், என் சபையை பார்த்து என் ஊர் எழுப்புதல் அடையும், என் ஊரை பார்த்து என் தேசமே எழுப்புதல் அடைந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இதா மாறும். ஆகவே அன்பு தேவ பிள்ளையே, முதலாவது நீங்களும் நானும் தான் எழும்பணும். சொல்லுங்க, நான் தான் எழும்பணும், நான் தான் எழும்ப போறேன். அதற்காக தான், உங்களை எழுப்புறதுக்காக தான் இன்றைக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க துவண்டு போயிருக்கலாம், ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், படுத்த படுக்கையில இருக்கலாம், ஒருவேளை நீங்க பாவத்துல வீழ்ந்திருக்கலாம். வாட் எவர் இட் மே பி, என்ன இருந்தாலும் அவர் உங்களை எழுப்புவதற்காக இன்றைக்கு வந்திருக்கிறார். எப்படி எழுப்ப போறார் தெரியுமா? ஒரு அக்கினியின் பாத்திரமா எழுப்புவார், சத்துருடைய கோட்டைகளை முறியடிக்கிற ஒரு பாத்திரமா எழுப்புவார், இதுவரை நம்மை பயமுறுத்தின பொல்லாத சத்துருவை துரத்துகிற ஒரு பாத்திரமா எழுப்புவார். கரங்களை தட்டி அப்படி அந்நிய பாஷையில நிரம்பி அதை பெற்றுக்கொள்ளுங்க. நம்மோடு கூட இருக்கவும், பிரசங்கம் பண்ணவும், தாம் அவர்களை அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களை அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். எனக்கே வியாதி பாஸ்டர், எனக்கே போராட்டமா இருக்கு. வியாதியோடு இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. உன்னை எதற்காக தெரிந்து கொண்டார் தெரியுமா? வியாதி உள்ளவர்களை குணமாக்குவதற்காகவே ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நீங்க வியாதியில் இருந்தது போதும், இனி உங்க மூலமா பல வியாதிகள் சுகமாவதை நீங்கள் காண்பீர்கள். ஏதோ வியாதினா தலைவலி, காய்ச்சல், அதெல்லாம் இல்ல. இந்த கடைசி நாட்கள்ல பல கேன்சர் கட்டிகளை மறை வைக்கிற ஊழியர்களை இந்த இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார்.
பல மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற எலியாக்களை கர்த்தர் இடத்துல வச்சிருக்கிறார். பலவிதமான மரித்து போன வியாதியில இருக்கிறவர்களை உயிரோடு கூட எழுப்புகிற தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல வச்சிருக்கிறார். ஒரு ஆமேன் வரமாட்டேங்குது பாருங்களேன். அல்லேலூயா. அப்படி நீங்க எழுப்புனா, அப்படி நீங்க ஆசைப்பட்டா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அதுல போட்டிருக்கு, அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புறாருன்னா, நாம் அதிகாரம் உடையவர்களா இருக்கணும். என்ன உடையவர்களா இருக்கணும்? அதிகாரம் உடைய. அதிகாரம்னா அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்றைக்கு போலீஸ பார்த்தா எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்கள்ட்ட ஒரு அத்தாரிட்டி இருக்கு. அவங்க நில்லுன்னா நிக்கணும், போனா போகணும். ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு அத்தாரிட்டி இருக்குது. அப்ப அவங்களுக்கு இந்த உலக அரசாங்கம் ஒரு அத்தாரிட்டியை கொடுத்திருக்கு. நீங்களும் நானும் பரலோக அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளாக வாழுகிறவர்கள். நம்ம பரலோகத்தினுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறோம். நமக்கு எப்போது உதவி செய்யறதுக்கு கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அப்போ நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் இல்ல. இதுவரைக்கும் உங்க மைண்ட்ல ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கும். நான் என்ன பஸ் பண்ண முடியும், நான் ஒரு பலவீனமான பாண்டம் இல்ல. பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ பலவீனமான பாண்டவன் ஆண்டவருக்கு தெரியும். நீ சோர்ந்து போறவன் ஆண்டவருக்கு தெரியும். நான் ஞானம் இல்லாதவனா இருக்கிறனே அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான உங்களை என்னையும் தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சிலர் உங்க குடும்பத்துல சொல்றாங்கல்ல, உனக்கு என்ன பைத்தியமா, எப்ப பாரு ஜெபம் ஜெபம் போறியே, ஜெபத்துக்கு போய் என்னத்தை கண்ட? பரவாயில்ல, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமா இருக்கு. ரட்சிக்கப்படுற நமக்கு தான் தேவ பலன். ஹல்லேலூயா. நம்மள பைத்தியம்னு சொல்றாங்களா? பரவாயில்ல, லூசு, நீ ஒரு லூசுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் பாஸ்டர் சொன்னார், லூசுன்னு சொன்னா பரவாயில்ல, சந்தோஷப்படுங்க. கர்த்தருடைய வருகையில லூசா இருக்கவங்க தான் லேசா பறந்து போவாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்படவே கூடாது. ஏன்னா நம்மளை வைத்துதான் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கட்ட போகிறார். என்னை வைத்து இந்த ஊட்டியில, இந்த தமிழ்நாட்டுல அவருடைய ராஜ்யத்தை கட்டணுன்றதுக்காக தான் இந்த திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். உங்களை வைத்து, நீங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் உங்களை வைத்துதான் ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவார். அதற்காக தான் இந்த கூட்டம், அதற்காக தான் இந்த காரியங்கள் எல்லாம். அப்போ நீங்களும் நானும் சாதாரணமானவர்களா இருக்கல்ல, நாம் அதிகாரம் உடையவர்களா இருக்கும்படி நம்ம ஏற்படுத்தினாராம். அவர் தான் நம்மளை அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறார். நான் அப்பாயிண்டட் ஆர்டர் வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, என்ன ஆண்டவர் அப்பாயிண்ட் ஆர்டரோட தான் இங்க வச்சிருக்கிறார். உங்களை என்னையும் அப்பாயிண்ட் பண்ணி தான் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். ஆகவே இதுவரைக்கு இருந்த அந்த சோர்வெல்லாம் தூக்கி வீசுருங்க. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறார். இந்த பிசாசை மேற்கொள்ளும்படியா என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறார். இந்த வியாதியை மேற்கொள்ளும்படியா என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறார். இந்த உபத்திரவத்தை மேற்கொள்ளும்படியா என்னை அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறார். பிசாசுகளை துரத்தும்படி அதிகாரம் உடையவர்களா இருக்கும்படி நம்ம ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற அதிகாரம் என்ன? உங்களுக்கு எனக்கு இருக்கிற சில அதிகாரங்களை நான் சொல்லி ஜெபம் பண்ண போறேன். முதலாவதாக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், அதுல 12வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். John the Gospel chapter 1 verse 12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா? இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவுடைய நாமத்தின் மேல விசுவாசமா இருக்கிறதுனால தான் அவரை தேடி வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும், அது எத்தனை கோடி பேரா இருந்தாலும் சரி, எத்தனை மில்லியனா இருந்தாலும் சரி, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இத்தனை நாளா நீங்களும் நானும் பிசாசின் பிள்ளைகளா இருந்தோம், அந்த காலத்துல இருந்தோம். ஆனா இன்றைக்கு வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறோம், ஒரு மார்வலஸ் லைட்குள்ள வந்திருக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் யாரு அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள். சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யாராவது ஒருத்தர் இங்கிலீஷ்ல அந்த வேர்ஸ் வாசிங்க. John the Gospel chapter 1 verse 12. யார்ட்ட இங்கிலீஷ் பைபிள் இருக்கா? John 1:12. Hallelujah. யார்ட்ட இருக்கா? இல்ல பாஸ்டர், தமிழ் பைபிள். No problem. Child of God or children of God அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, நீங்களும் நானும் சாதாரணமான ஆட்கள் இல்ல, தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அதிகாரத்தை பெற்றவர்கள். அப்போ
ஒரு பிசாசு நமக்கு விரோதமா வருது, ஒரு போராட்டம் நமக்கு விரோதமா வருதுன்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்து பயந்து யாராவது எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு இருந்தோம். இனி நீங்க அப்படி கேட்க மாட்டீங்க. நீங்களே சொல்லுவீங்க, பொல்லாத பிசாசே, நான் தேவனுடைய பிள்ளை, என்னை நீ மேற்கொள்ள முடியாது. கொரோனா நீ என்னை மேற்கொள்ள முடியாது. இப்ப ஏதோ புதுசா வைரஸ் வந்திருக்கு, அதை பார்த்து சொல்லுங்க, H2N3 வைரஸ் நீ என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம் பெற்றவன். நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெற்றவன். அப்படி யாராவது நம்மள தொடரணும்னா அவரை தொட்டுட்டு தான் நம்மளை தொடரணும். ஏன்னா உங்களை எண்ணி அவருடைய கண்ணுக்குள்ள வச்சிருக்கிறாராம். அவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுறான். நம்மள தொடர வரைக்கும் அவர் கை சும்மா இருக்காது. நம்மள தொடர வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்தும்படியாக தான் இந்த காரியத்தை சொல்லுகிறேன். அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை ஆண்டு உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்க. அதை நம்ம உரிமை பாராட்டி ஜெபிக்கணும். நான் சாதாரணமானவர்கள் அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. ஐ எம் த சில்ட்ரன் ஆஃப் காட். அதை நீங்க சொல்லும் போதுதான் உங்களுக்குள்ள பவர் பெருக ஆரம்பிக்கும், அந்த அத்தாரிட்டி பெருக ஆரம்பிக்கும். எப்படி நம்ம சார்ஜ் போட்டா சார்ஜ் ஏற ஆரம்பிக்குதோ, அந்த வார்த்தைகளை நம்ம அறிக்கை செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்குள்ளாக வல்லமைகளும் வரங்களும் கூட ஆரம்பிக்கும். முதலாவது தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இரண்டாவது அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். இரண்டாவது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள் தான். உங்களுக்கு நான் அதை ஞாபகப்படுத்தி தான் காண்பித்து ஜெபிக்க போகிறேன். லூக் சாப்டர் 10 verse 19 ஒருத்தர் வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. லூக்கா 10 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். இன்றைக்கு நமக்கு என்ன பயம்னா, அது என்ன சேதப்படுத்திருமோ, இந்த வியாதினால நான் மறைச்சு போயிடுவனோ, ஒருவேளை நான் ஜெபம் பண்ண போய் அது எனக்கு ரிட்டர்ன் ஆயிருமோ அப்படின்லான்ற சில பயத்தினாலதான் சில பேர் ஜெபம் பண்ணாமே இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், மகனே மகளே, உனக்கு நான் என்னுடைய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். என்ன மாதிரி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொருத்தருடைய நெற்றியிலும் ஒரு சிலுவையினுடைய அடையாளம் போடப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால முழுகி ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவோடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையா மாறி இருக்கிறோமோ, உங்களுக்கு தெரியாமையே உங்க நெற்றியில ஒரு கிராஸ் போடப்பட்டிருக்கும். பிசாசு நம்ம எவ்வளவு ஹைட்டா இருக்கோன்றத பார்த்து போக மாட்டான், எவ்வளவு பலசாலியா இருக்கிறோன்றத பார்த்து போக மாட்டான். நம்ம மேல அவருடைய அடையாளம் இருக்கான்றதான் பார்ப்பான். ஆகவே இதுவரைக்கும் நீங்க அது தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய பிள்ளையா இருக்கும்படி உன்னை நான் தெரிஞ்சிருக்கிறேன். உங்க நெற்றியில ஒரு அடையாளம் போடப்பட்டிருக்குது சகோதரி, அதை பார்த்து நிச்சயமா இனி பிசாசு ஓடிதான் போவான். இதுவரைக்கும் உங்களுக்கு விரோதமான சத்ரு ஓடி போகதான் போறான். அவர் சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும். இதுவரைக்கும் வியாதி உங்களை மேற்கொண்டிருக்கலாம், பிசாசு உங்களை மேற்கொண்டிருக்கலாம், கடன் உங்களை மேற்கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை நீங்க சஃபர் பண்றீங்கல்ல, அதுக்காக தான் இந்த ஜெபத்தை நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு போராட்டத்தை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதுவரைக்கும் அது உங்களை மேற்கொண்டிருக்கலாம். இந்த நாள்ல இருந்து நீங்கள் தான் அதை நீங்கள் தான் அதை மேற்கொள்ள போகிறீர்கள். நீங்க தான் அதை ஜெயிக்க போறீங்க. ஏன்னா என்னுடைய அப்பா ஜெயிச்ச மாதிரி அவருடைய பிள்ளை நானும் ஜெயிக்கதான் போறேன். அவருடைய ரத்தம், அவருடைய வித்து எனக்குள் இருக்கிறது. எங்க அப்பா யூதா கோத்திரத்து சிங்கம். சிங்கத்துக்கு பிறந்தது பூனைக்குட்டி ஆகுமா? புலிக்கு பிறந்தது பூனைக்குட்டி ஆகுமா? நெவர். அதுவும் புலிதான், அதுவும் சிங்கம் தான். நம்முடைய அப்பா யூதா கோத்திரத்து சிங்கம். அப்ப நீங்களும் நானும் யாரு? நம்மளும் சிங்க குட்டி தான். நம்மளும் யூதா கோத்திரத்தின் சிங்கத்தின் குட்டிகளா தான் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்திருக்கிறார். ஆனா நம்ம ஒரு குட்டி எலிய பார்த்தாலே பயப்படுறோம், ஒரு புழு மாதிரி இருக்கிற புழுவை பார்த்தாலே பயப்படுறோம். ஆனா உங்களையும் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு தெரிந்திருக்கிறார்? சர்ப்பங்களை மிதிக்கத்தக்கதாக, தேள்களை மிதிக்கத்தக்கதாக. அப்படின்னா நீங்க போய் ஃபாரஸ்ட்ல போய் ஒவ்வொரு பாம்பா எடுங்க அப்படின்றத நான் சொல்ல வரல. சர்ப்பம் மாதிரி நம்மள தொடர்ந்து வருகிற பிசாசுகள், தேள் மாதிரி நம்மள கொட்ட வருகிற பொல்லாத சத்துருடைய வல்லமைகள், இங்கிலீஷ்ல the works of the devil அப்படின்னு போட்டிருக்குது.
அவனுடைய கிரியைகள் நமக்கு போராட்டத்தை கொடுக்கறது, பிரச்சனையை கொடுக்கறது, மனுஷரை தூண்டுறது. அவங்க நல்லவங்க தான், இன்னொருத்தர் நமக்கு விதமா எழும்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள புகுந்து இந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்குறது, நம்ம கணவருக்குள்ள புகுந்து அவரை குடிக்க வைக்கிறது, அவரை வெறிக்க வைக்கிறது, போராட்டத்தை கொடுக்கறது, அவனுடைய கிரியைகள் எல்லாமே சத்துனுடைய கிரியை தான். அதை மேற்கொள்வதற்குரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்று முதல் நீங்க தான் அதை மேற்கொள்வீங்களே தவிர எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது. எங்களுடைய ஊழியத்துல பல வருடத்துக்கு முன்பாக ரீட்டா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கோயம்புத்தூர்ல இருந்து ஜெபிக்கும்படியா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு 2 பிரெஸ்ட்லயுமே கேன்சர் கட்டி வந்து 2 பிரெஸ்டுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க ஜெபிக்க வந்திருந்தப்போ ஜெபம் பண்ண அவங்களுக்குள்ள இருந்து பல பிசாசெல்லாம் வந்து பேசிச்சு. நான் தான் அந்த கேன்சரை கொடுத்தேன். திருப்பியும் ஆபரேஷன் பண்ண பின்னாடி திருப்பி கட்டி வளர்ந்து பெருசாகிக்கிட்டே இருக்குது. டாக்டர்களாலே புரிஞ்சு கொள்ள முடியல எதனால இந்த பிரச்சனை, ஏன் ரீட்டா அவனுக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை வருது. கடைசியில ஜெபம் பண்ணா அவங்களுக்குள்ள இருந்து ஒரு பொல்லாத பிசாசு வந்து பேசிச்சு. அவங்களுடைய ஹஸ்பண்ட ஒரு சிஸ்டர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த பொண்ணு உள்ள இருந்து வந்து பேசுது, நான் தான் இவனை கல்யாணம் பண்ணலான் இருந்தேன், அதுக்குள்ள இவ வந்து இடையில பூந்துட்டா, இவ கடைசி வரைக்கும் நல்லாவே இருக்க கூடாது, இவளை நல்லா இருக்க நான் விட மாட்டேன், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுது. அப்புறம் நாங்க கடைசியில ஜெபம் பண்ணி ஆண்டவர் அதை வெளியேற்றினார், அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். திரும்பி போய் செக் பண்ணா கேன்சருக்குரிய அறிகுறியா அவங்க சரீரத்துல இல்ல. ஹல்லேலூயா. இயேசுப்பா அவங்களுக்கு பூர்ண விடுதலை உண்டாக்குனார். அதற்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு பிரச்சனை வருது. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, காலையில அவங்க ஒர்க்குக்காக கிளம்பி போவாங்களாம். போனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஒரு பாம்பு, ஒரு ஸ்னேக் அவங்கள பின்தொடர்ந்து கொண்டே வருமா, அவங்கள துரத்திக்கிட்டே வருமா, அவங்கள கொத்துறதுக்காகவே. அது இவங்கள மாத்திரம் தான் துரத்திட்டு வருது. துரத்திட்டு வந்தோடனே எவ்வளவு பயமா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம போயிட்டு இருக்க நடு ரோட்ல ஒரு காட்டு பகுதியில போயிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு மட்டும் துரத்திட்டு வந்தா எவ்வளவு பயமா இருக்கும். அவங்க பயந்து போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. இப்படி ஒரு நாள் 2 நாள்ல ஒரு வாரமா துரத்திட்டு வந்துகிட்டே இருக்குது. அப்போ ஒரு சண்டே நம்ம சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. ஜெபம் பண்ண உடனே அவங்களுக்குள்ள இருந்த அந்த பாம்பு வந்து பேசிச்சு, நான் இவளை எப்படியாவது கொல்லணும்னு நினைச்சேன், ஆனா ஏசப்பா அவளை சட்டைக்குள்ள வச்சிருக்கிற. இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு நமக்கு என்ன வசனத்தை ஆண்டு கொடுத்திருக்க, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்னு சொன்னார்ல. நாங்க அந்த அதிகாரம், ஆண்டவரே எங்களுக்குள்ள அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க, எனக்குள்ள அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க. இப்ப இந்த பிசாசு, இந்த பாம்பு இவங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த பாம்பை நாங்க நசுக்கிறோம்னு சொல்லி இங்க நாங்க ஜெபம் பண்றோம். இயேசுவின் நாமத்தில் இவர்களை பின்தொடர்ந்த பொல்லாத சர்ப்பமே, ஏற்கனவே சிலுவையில எங்க அப்பா உன்னை நசுக்கிட்டார், இப்ப நாங்களும் நசுக்கிறோம்னு சொல்லி ஒரு மிதிச்சோம். உண்மையாவே மிதிச்சிட்டோம். அந்த சிஸ்டர் அப்படியே கீழே விழுந்தாங்க. அந்த மிதிச்சு ஒரு நசுக்கணும். நாங்க சொன்னோம், சிஸ்டர் நீங்க போங்க, இன்னொரு 1 வாரத்துல எந்த பாம்பு உங்களை பின்தொடர்ச்சோ அந்த பாம்பு செத்து கிடக்கிறத நீங்க பாப்பீங்கன்னு சொல்லி அனுப்பினோம். நீங்க நம்ப மாட்டீங்க, 1 வாரம் சொன்னோம். அடுத்த நாள் ஈவினிங் போன் பண்ணாங்க, மண்டே ஈவினிங், பாஸ்டர் நேத்து நீங்க சொன்னீங்கல்ல பாம்பு செத்துருன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, இன்னைக்கு காலையில நான் ஒர்க் போனேன், ரிட்டர்ன் வரும்போது ஒரு இடத்துல கூட்டமா இருந்துச்சு. என்ன கூட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இத்தனை நாட்களா என்ன துரத்துன அந்த பாம்பு அங்க தலை நசுக்கப்பட்ட நிலைமையில செத்து கிடந்துச்சு. ஏதோ ஒண்ணு நசுக்கி இருக்குது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வண்டி அதை நசுக்கி இருக்கு. எப்படி நசுங்குச்சு? நம்ம ஜெபிச்ச ஜெபம். நம்ம ஊட்டியில ஜெபிச்சோம், கோயம்புத்தூர்ல ஆண்டவர் ஒருத்தரை அனுப்பி, ஒரு லாரி அனுப்பி அதை நசுக்கி இருக்கிறார். அப்ப நம்ம தான் அந்த அத்தாரிட்டி கையில எடுக்கணும். நமக்கே நம்முடைய பவர் தெரியறது இல்ல, நம்ம கையில பெரிய ரிவால்வரை வச்சுக்கிட்டு முன்னாடி பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்க கையில கூட அப்படிப்பட்ட அதிகாரத்தை தான் ஆண்டு கொடுத்திருக்கிறார். வாசிக்க கேட்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம். அதுல ஆண்டவர் அருமையான மோசே என்கிற பக்தனை அழைக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை அவருக்கு சொல்லி கொடுக்கிறார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் அதிகாரம் முதல் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். Exodus chapter 4 verses from 1 to 4. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள்,
என் வாக்குக்கு செவி கொடார்கள். கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அவன் கையிலே அது கோலாயிற்று. அல்லேலூயா. ஆண்டவர் அன்னைக்கு மோசே பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். என்னுடைய ஜனங்கள் 6 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் எகிப்துல 430 வருஷம் அடிமைகளா இருக்கிறார்கள். அதற்கு நான் ஒரு மோசே என்கிற ரட்சகனை, மோசே என்றால் ரட்சகன் என்று அர்த்தம். அல்லேலூயா. மோசேனா ரட்சகன். அப்ப அவரை கர்த்தர் எழுப்பினார். அவருக்கு விரோதமா எத்தனையோ போராட்டம் வந்துச்சு. அவரை தண்ணியில எல்லா குழந்தைகளையும் அந்த ராஜா மூலமா அடிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் கர்த்தர் அவருடைய தாய் மூலமா ஒரு அழகான ஒரு பாக்ஸ் செஞ்சு, அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஏசப்பா அவர் எவ்வளவு அழகா பாதுகாத்தார். தண்ணீர்ல இருந்து அவரை பாதுகாத்து, அதே எந்த பார்வோன் மோசைய அடிக்கணும்னு நினைச்சானோ அந்த பார்வோனை வச்சே மோசைய வளர்க்க வச்சார். அதுதான் நம்ம அப்பாவுடைய ஸ்பெஷாலிட்டி. எந்த நபர் நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மூலமாவே நமக்கு நன்மைகளை உண்டாக்குகிற தேவனை நீங்களும் ஆராதிக்கிறோம். அவன் நினைச்சா மோசையை அழிச்சிடலாம், இல்ல உன்னை வச்சே நான் அவனை வளர்க்க வைக்கிறேன் சொல்லி வளர்க்க வச்சேன். அதே இடத்துல மோசையை கர்த்தர் வளர்க்க ஒரு டைம் வந்தோடனே மோசையை கர்த்தர் தனியா பிரிச்செடுத்தார். அப்ப அவருக்குள்ள வச்சிருக்கிற அபிஷேகத்தை, அவருக்குள்ள வச்சிருக்கிற அத்தாரிட்டி எப்படின்றத புரிந்து கொள்ள வச்சார். அவருக்கு எந்த ஞானமும் இல்ல. அவர் கையில ஒரே ஒரு கோல் தான் இருந்துச்சு, மேய்ப்பனின் கோல் தான் இருந்துச்சு. நீங்க கூட பார்த்து கேட்கிறேன், உங்க கையில என்ன இருக்கு? உங்க கையை பார்த்து காமிங்களேன். முடிஞ்சா உங்க கையை பாருங்க. உங்க கையில என்ன இருக்கு? சிஸ்டர் கையில பேனா இருக்கு, சிலர் கையில வெறும் கைதான் இருக்கு. சிலர் சொல்றீங்க என்கிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் கூட எல்லாம் போயிடுச்சு பாஸ்டர். நிறைய பேருக்கு நீங்க இந்த பயோமெட்ரிக் நிறைய பேர் சொல்றாங்க இந்த ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணி என் கையில இருக்கிற ரேகையெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. பரவாயில்ல, ரேகை அழிஞ்சாலும் பரவாயில்ல, உங்க கையில ஒண்ணு இருக்குது. அது என்ன தெரியுமா? அதுதான் அத்தாரிட்டி. அதுதான் அத்தாரிட்டி. உங்க கையில ஆண்டுடைய பிள்ளை என்கிற அதிகாரம் இருக்குது. சத்ருவை மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, மோசே சொல்றாரு, அப்பொழுது மோசே அவர்களை என்னை நம்ப மாட்டாங்க, கர்த்தர் உனக்கு தரிசனம் கொடுக்கலன்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்க கையில என்ன இருக்கு? சார் வெறும் ஒரு குச்சி தான் சார். இந்த குச்சை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஒரு கோலை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறது? ஆண்டவர் சொன்னாரு, அதை தரையில போடு. தரையில போட்டா பாம்பா மாறிடுச்சு. பாம்புனா எல்லாரும் சொல்லுவாங்களா, பாம்பை பார்த்தா என்ன நடுங்கும்? பாம்பை பார்த்தா படையே சொல்லுவாங்க. அப்போ இவரு கூட மோசேக்கு கூட பாம்புனா ஒரு பயம் இருந்திருக்கும் போல. நம்ம ஆண்டவர் நம்மளை எப்படி ட்ரெயின் பண்றாருன்னா, எதை குறிச்சும் நமக்கு ஒரு பயம் இருக்க கூடாதுன்னு அவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. என் பிள்ளைக்கு இதை பார்த்தா ஒரு பயம் இருக்கா, அதுல நான் ட்ரெயின் பண்ணணும். என் பிள்ளை இதுல தோற்று போறோம். சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில கூட பல தோல்விகள் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஐயோ இதை நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா இது என்னை தொடர்ந்து கொண்டே என்னை தோற்று போக வைக்கிறதே. சில பாவங்கள் என்னை தொடர்ந்து என்னை தோற்று போக வைக்கிறதே. பரவாயில்ல, ஏன் அது தொடர்ந்து வருது தெரியுமா பிரதர் அண்ட் சிஸ்டர்? நீங்க தோற்று போகிறதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கல, அதே காரியத்துல நீங்க ஜெயம் எடுக்கிறதுக்காக தான். அன்றைக்கு மோசே பாம்பை பார்த்து பயந்தது உண்மைதான். ஆனா ஆண்டவர் என் பிள்ளை பயந்துட்டே இருக்கணும்ன்றது அவருக்கு திட்டம் இல்ல. அதுல அவனை ஜெயமா மாற்றணும், அவனை ஒரு ஜெயாலியா மாற்றணும். எந்த பாம்பை பார்த்து பயந்து ஓடுனானோ அதையே கையில எடுக்கிற ஒரு தைரியம் உள்ளவனா மாற்றுன்றதுக்காக ஆண்டு அன்னைக்கு ட்ரைனிங் கொடுத்தார். அதுதான் நம்முடைய ஏசப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஏசப்பாவுக்கு. அல்லேலூயா. நீங்க இதுவரைக்கும் எதுல தோற்று போய் கொண்டிருந்தீங்களோ அதுலயே கர்த்தர் உங்களை லெஜெண்டா மாற்றுவார். எங்களுடைய நான் ஸ்கூல் படிச்சப்போ கெமிஸ்ட்ரி மாஸ்டர் சொல்வார், அவர் கெமிஸ்ட்ரியில தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாராம். ஆனா இன்னைக்கு அவர் கெமிஸ்ட்ரியில கிங்கா இருக்கிறார். அப்ப யார் தோற்று போறாங்களோ அதுலயே அவங்கள கர்த்தர் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக அவரால முடியும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதுல தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கீங்க, எந்த காரியத்துல நீங்க பலவீனப்பட்டு இருக்கிறீங்க, அதுலயே கர்த்தர் உங்களை பலவான்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப பாம்பா மாறினது உண்மைதான், பயந்து ஓடினது உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொன்னார், அது போய் பிடி, பின்னாடி பிடி. எவ்வளவு அழகா ட்ரைனிங் கொடுத்தாரு. பிடிச்சாரு பாருங்க, திரும்பவும் அது கோலா மாறிச்சு. 17வது வசனத்துல சொல்றாரு, இந்த கோலையும் உன் கையில பிடித்து கொண்டு போ, இதனாலே நீ அடையாளங்களை செய்வாய் அப்படின்னு சொன்னார். இப்ப இந்த வார்த்தையை கேட்டுட்டு பார்வோன் முன்னாடி போய் நிக்கிற. பார்வோன் முன்னாடி போய் நின்ன உடனே எங்களுடைய ஜனங்களை எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்றார்.
சொன்ன உடனே ஆண்டவர் தான் எங்களை அனுப்புனாருன்னு சொல்லி அந்த கதையெல்லாம் நீங்க 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். உடனே இவர் கோலை போடுவார் பாருங்க, அது பாம்பா மாறும். அவன் பார்வோன் இருக்கானே, அவன் ஒரு பிசாசு. அவன் சொல்றான், இதெல்லாம் என்ன பெரிய விஷயம், எங்களுடைய மந்திரவாதிகளை கூட்டிட்டு வாங்க. நீங்க அப்புறமா நீங்க வீட்டுல இருக்கும் போது ஃப்ரீயா அதை வாசிச்சு பாருங்க. 7ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல இருந்து வாசிக்கும் போது, மோசேயும் ஆரோனும் பார்வோன் இடத்துல போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாக, ஊழியக்காரனுக்கு முன்பாக தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாய் மாறிற்று. இவன் சொல்றான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நான் எங்க பார்வையில ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன்னு சொல்லி. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அப்ப மோசே என்ன நினைச்சிருப்பாரு, ஆண்டவரே இதற்காக தான் நான் சொன்னேன், நான் உங்க பேச்சை கேட்டு வரமாட்டேன்னு சொல்லி. உங்க பேச்சை கேட்டு வந்ததுக்கு எனக்கு இது வேணும், இன்னுமே வேணும். தெரியாத்தனமா நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே. ஏதோ ஒரு பாம்பா வந்துச்சுன்னா பரவாயில்ல, இப்ப என்ன சுற்றிலும் பல பாம்புகள் இருக்கிறது. உங்க பேச்சை கேட்டு ஒரு பாம்பு வரும்னு பார்த்தா இன்னைக்கு என்ன சுற்றிலுமே பாம்பாதான் இருக்கு. இந்த பாம்பை வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்றது, நான் தோற்று போன நிலைமையில இருக்கிறேன். ஆண்டவர் எப்போதுமே கிளைமேக்ஸ் வரைக்கும் ஃப்ரீயா விட்டுருவார். கடைசி வரைக்கும் அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் இருக்கிற மாதிரி காண்பிப்பார். ஆனா ஒன்று நிச்சயம், கடைசியில என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆரோன் இருந்தது ஒரே கோல் தான். அந்த கோல் 12வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்களாய் மாறின. கிளைமேக்ஸ், the final result, ஆரோனுடைய கோலோ அவருடைய கோல்களை எல்லாம் விழுங்கி போட்டு விட்டது. கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. ஆரோனுடைய கோல் மற்ற எல்லா பாம்புகளையும் அது விழுங்கி போட்டு விட்டது. இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஐயோ எனக்கு முன்னாடி பல பிரச்சனை பாம்புகள் மாதிரி முன்னாடி இருக்குது. இது என்ன கடிச்சு கொதற மாதிரி இருக்கு, என்ன தீண்டுற மாதிரி வருது, என்ன பயமுறுத்துது, நான் உன்னை அழிச்சிருவேன்னு சொல்லுது. எதுவும் கர்த்தருக்கு முன்பாக நிக்கவே முடியாது. பைபிள்ல இருந்துதான் உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸ் சொல்றேன். ஆரோனுடைய கோல் அன்றைக்கு எல்லா கோள்களையும் விழுங்கி போட்டு விட்டது. எல்லா கோள்களையும் விழுங்கி போட்டு விட்டது. அன்றைக்கு ஆரோனும் மோசையும் சேவித்த அதே இயேசு மகாராஜாவை தான் நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். அன்றைக்கு ஆரோனுடைய கோல் விழுங்கினது உண்மையானா, உங்க கையில இருக்கிற கோல் எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கி போட அது போதுமானதா இருக்கிறது. கையை தட்டி சொல்லுங்க, என் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்னும் கோல், என் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்னும் கோல் வியாதியை விழுங்க போதுமானது, சோர்வை விழுங்க போதுமானது, நோய்களை விழுங்க போதுமானது, பிசாசு விழுங்க போதுமானது, கடன் பிரச்சனையை விழுங்க போதுமானது. எதுவும் என்ன விழுங்காது, என்னுடைய அதிகாரம் தான் அவைகளை விழுங்கி போடும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. Glory to Jesus. Glory. Hallelujah. 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 பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சார். இன்னைக்கு நீங்க உங்களை ஆண்டவர் ஒரு மோசையை போலதான் பார்க்கிறார். இதுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒரு மோசையை போலதான் பார்க்கிறார். இதுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒரு ஆரோனை போலதான் பார்க்கிறார். அன்றைக்கு மோசே மரிச்சிட்டார். இக்காலத்து மோசே நீங்க தான். நீங்க மோசையை போல எழும்பினீங்கன்னா கர்த்தர் உங்களை வைத்தும் சத்துருடைய வல்லமைகளை முறியடிக்க செய்வார். அவருடைய வல்லமைகளை மேற்கொள்ளும்படியாக அவர் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். 2 அதிகாரத்தை பார்த்தோம். முதலாவது தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம், சத்ருவை மேற்கொள்ளுகிற அதிகாரம், சர்ப்பங்களை மிதிக்கிற ஒரு அதிகாரம். ஓகே, இந்த அதிகாரங்களை நான் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்? எனக்குள்ள அந்த அதிகாரம் இருக்கிறதெல்லாம் உண்மைதான். எப்படி நான் அந்த அதிகாரத்தை ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, அதற்கு நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மிகவும் முக்கியம். எல்லாரும் இதுல அபிஷேகம் பெற்றிருக்கீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். யாரெல்லாம் அந்நிய பாஷை பெற்றிருக்கிறீங்க, முழுக்க ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற எல்லாருக்குள்ளயும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும். இது ஏதோ ஒரு ஊழியக்காருக்கு மட்டும்தான், இது இவங்க செஞ்சா மட்டும்தான் இது நடக்கும் இல்ல. அபிஷேகம் பெற்ற எல்லாருக்கும் அந்த காரியம் நடக்கும். வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். I request you to turn the Bible to the Mark chapter 16, verses from 17 and 18. யாராவது ஒருத்தர் வாசிங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 17 மற்றும் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது,
வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களா நம்முடைய அத்தாரிட்டி நமக்குள்ள இருந்து வெளியில வரணும்னா முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? ஒன்ன மட்டும் நம்ம நல்லா விசுவாசிக்கிறோம். நான் இப்படி வியாதியிலேயே இருக்கிறேன், நான் இப்படியே தான் பிரதர் இருப்பேன். சிலருக்கு ஜோம் பண்ணும்போது சொல்லுவாங்க, அவர் மாற மாட்டார் பிரதர், அவர் அப்படியே தான் இருப்பார் பிரதர். அப்ப நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரிதான் நடக்கும். நம்ம ஒண்ணு விசுவாசிக்கணும், இல்ல நான் ஜெபிச்சிருக்கிறேன், கர்த்தர் நிச்சயமா மாற்றத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் மார்க்ல சொன்னார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். நம்ம ஜெபிக்கும் போதே இது எங்க ஆக போகுது அப்படின்னு ஜெபிச்சோம்னா அதுல ஒரு நாள் நம்ம மாற்றத்தை பார்க்க முடியாது. அதுதான் விசுவாசம். விசுவாசம்ன்றது நடக்காததை பாக்குறது தான் விசுவாசம். சூழ்நிலை பாதகமா தான் இருக்கும். அன்றைக்கு ஏசப்பா அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு கூட்டிட்டு போனாரு. போனப்ப பெரிய அலை வந்தது, புயல் வந்தது. அத எல்லாருமே ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறதை குறித்து நமக்கு கவலை இல்லையா? நாங்க ஏசப்பா அதை பார்த்து பயப்படவே இல்லை. அவரு விசுவாசிச்சார். அவருக்கு தெரியும், இந்த புயல் என்னை மேற்கொள்ளாது, என் வார்த்தை அவைகளை மேற்கொள்ளும், என் வார்த்தை அந்த புயல்களை அடக்கும். அவரு விசுவாசிச்சார். எந்திரிச்சு ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, காற்றே நிறையாதே அமைதலாய். அவருக்கு தெரியும் இந்த புயலுக்கு காரணம் இந்த காற்று தான். அப்ப நம்ம பிரச்சனைக்கு என்ன காரணம் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த புயலுக்கு காரணம் இந்த காற்று. காற்று அடங்குனா புயல் அடங்கிரும் ஆண்டவருக்கு தெரியும். எவ்வளவு அழகா அவர் செஞ்சார். நிறையாதே அமைதலாயிரு. அமைதல் ஆயிருச்சு, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இன்னைக்கு என்னையும் கூட ஆண்டவர் அடுத்த நிலைமைக்குள்ள கொண்டு போறார். நான் சொல்றேன், நீங்க இப்ப இருக்கிற மாதிரி இப்படியே இருக்க மாட்டீங்க சிஸ்டர். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் உங்களுக்கு கூட ஒரு ப்ரமோஷனை கொடுக்க போறார். இது யாருக்கு தெரியல, உங்களை தேடி கூட ஒரு ப்ரமோஷன் வருது சிஸ்டர். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா, கர்த்தர் என்ன ஒரு ப்ரமோட் பண்ணணும், நான் இதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் சீக்கிரத்துல இன்னொரு முத்திரை மோதிரமா உன்னை நான் உயர்த்தி எதிர்பார்க்கிற ஒரு ப்ரமோஷனை கொடுப்பேன். ஆனா அந்த ப்ரமோஷனை பெற்றுக்கொள்ள முடியாதபடி சத்ரு பல புயல்களை கொண்டு வருகிறானா, பல புயல்களுடைய படகை மோதுகிறதா, மோதட்டும். நீ எழுந்து நில், நீ எழுந்து நின்னு பேசு, இறையாதேன்னு சொல்லு. உன் வார்த்தைக்கு இயற்கையும் அடங்கும்னு சொல்லி சொல்றேன். ஹல்லேலூயா. இயற்கையும் அடங்கும்னு சொல்லி சொல்றேன். அதற்காக தான் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக தான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. இயற்கையின் மேல ஒரு அதிகாரம் ஏசப்பாவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கூட ஜெபிச்சா, இன்னைக்கு நாங்க இருக்கிற இடத்துல, நாங்க ஹில்ஸ் பிளேஸ்ல இருக்கோம். எப்ப மழை வரும், எப்போ மழை அடிக்காதுன்னே தெரியாது. கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குதான் மழை அடிக்கும். நாங்க ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை எங்க பிள்ளைங்க எல்லாம் சர்ச்சுக்கு வரணும். இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசுவின் நாமத்துல மழையை கட்டுகிறோம்னு கட்டி ஜெபம் பண்ணுவோம். அன்னைக்கு பிரேயர் முடிகிற வரைக்கும் மழையே வராது. அப்புறமா தான் மழையை கர்த்தர் கொடுப்பாரு. அப்ப நம்ம தான் விசுவாசத்தோட ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் அற்புதம் செய்வார்னு விசுவாசிக்கணும். என்ன பிரச்சனையா இருக்கட்டும், நீங்க விசுவாசத்தோட எந்திரிச்சு நின்னு பாருங்களேன். எந்திரிச்சு நிக்கிற வரைக்கும் தான் போராடுவான் பிசாசு. எந்திரிச்சு நின்னுட்டா ஒரே ஓட்டமா ஓடிடுவான். இந்த ரோட்ல கூட நாய் நம்மள துரத்திக்கிட்டே வரும். அது துரத்திக்கிட்டே வரும்போது நம்ம அதை பார்த்து பயந்து ஓடுற வரைக்கும் துரத்திக்கிட்டே போகும். ஆனா எதிர்த்து நின்னு பாருங்க, அது பயந்து ஓடி போயிடும். அந்த மாதிரிதான் அவனும். ஆண்டவர் சொன்னார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு நடந்து போவான். அவன் உங்களை விட்டு நடந்து போவான், ஓடி போவான். சூப்பர். அவன் உங்களை விட்டு நடந்து போக மாட்டான், ஓடி போயிடுவான். எதிர்த்து நில்லுங்க, எதிர்த்து நில்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்காக எங்க வீட்டுக்காரர் குடிச்சுக்கிட்டே இருக்காரு, அவரு முன்னாடி போய் எதிர்த்து நின்றாரு பிசாசுன்னு சொல்லி. அது வேற, எல்லாமே நம்ம கரெக்டா சொல்லியா பாருங்களேன். அதனால நீங்க அவனுக்கு முன்பாக எதிர்த்து நிக்கணும். எங்க கணவருக்குள்ள கிரியை செய்கிற பொல்லாத பிசாசை போன்னு சொல்லி நேரா சொல்லிடக்கூடாது. நீங்க ஜெபிக்கும் போது ஜெபிக்கணும். அப்போ அவன் அவங்களை விட்டு ஓடி. எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை உங்க கையில, என் கையில கொடுத்திருக்காரு. இயற்கையின் மேல ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அப்ப விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு அற்புதத்தை பெற்றுக்கணும்னா அவருடைய நாமம் நமக்கு அவசியமா இருக்கிறது. இயேசு என்கிற நாமத்தை நம்ம பயன்படுத்தி ஜெபிக்கணும். அதாவது
14 சொன்னாரு, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். சொல்லணும், இயேசுவின் நாமத்தினாலே எதிர்க்கிறேன். என் நாமத்தினாலே பிசாசுகளை தூக்குவார்கள், என் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவார்கள், என் நாமத்தினாலே சர்ப்பங்களை எடுப்பார்கள், என் நாமத்தினாலே வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். Through his name, அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அவருடைய நாமம் இனிமையானது. நம்ம சொன்ன மாதிரி எல்லா முழங்கால்களும் அவருடைய நாமத்துக்கு முன்பாக முடங்கியே ஆகணும். எல்லா நாவுகளும் அவரே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு ஆக வேண்டும். ஆகவே அவருடைய நாமத்தை உபயோகிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜீவனை பேசுகிறேன், இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பேசுகிறேன், இயேசுவின் நாமத்தில் நான் அற்புதத்தை பேசுகிறேன்னு சொல்லணும். அப்ப விசுவாசத்தோட அவருடைய நாமத்தை உபயோகிக்கும் போது எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் நமக்கு முன்பாக முடங்குவதை காண முடியும். எங்களுடைய ஊழியத்தின் ஆரம்பத்துல உங்களுக்கு நான் சொல்லி யாரோ ஒருத்தர் மைக் ஆன்ல வச்சிருக்கீங்க, அதனாலதான் கைண்ட்லி ஆல் மியூட் யுவர் மைக்ஸ். ஓகே, இப்போ எக்கோ ஆகுதா? இல்ல பாஸ்டர். ஹேண்ட் ரைஸ். ஓகே. எங்க ஊழியத்துல நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்துல நாங்க இருக்கிற பகுதியில ஒரு அருமையான ஒரு அம்மா, அவங்க பேரு மாதி என்பதாக, அவங்க பாத்தீங்கன்னா ஊழியம் செய்துட்டு இருந்த ஒரு அம்மா. அவங்களுக்கு திடீர்னு சொல்லி கேன்சர் அவங்களுக்கு வந்துருச்சு. அவங்க ஒருத்தருக்கு ஜோம் பண்ண போய் அந்த கேன்சர் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகி ஏறக்குறைய 4th ஸ்டேஜ் கீமோதெரப்பி கொடுத்து அந்த கட்டி மறையவே இல்லை, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்க பிரேயர் நடத்துற ஒரு ஹால், அங்கதான் அந்த அம்மாவை கொண்டு படுக்க வைக்கிறாங்க. அதோடைய ஓனர் ஒரு ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர். அவர் சொன்னார், பாஸ்டர் இந்த ஒரு வாரத்துக்கு நீங்க எங்களுடைய ஸ்கூல்ல நீங்க பிரேயர் நடத்துங்கன்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே எல்லா திங்ஸுமே எடுத்துட்டு போகணுமே, ஒரு சர்ச்சை வெக்கேட் பண்றது எவ்வளவு கஷ்டம், மைக்கு ஸ்டாண்டு எல்லாத்தையுமே தூக்கிட்டு போகணும். ஐயோ இப்படி சூழ்நிலை இருக்கேன்னு கரெக்டா அதே மாதிரி அந்த அம்மா படுக்க வச்சுட்டாங்க புதன்கிழமை. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்கள பாத்துட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய மகள்லாம் சிங்கப்பூர்ல தான் இருந்தாங்க. எல்லாருமே பாத்துட்டு போயிட்டாங்க. அவங்க அந்த ஹாலுக்கு பின்னாடிதான் நாங்க வீடு இருந்தோம். அந்த அம்மா ஆரம்பத்துல நல்லா பல்கா, நல்லா குண்டா, ஹைட் அண்ட் வெயிட்டா இருந்தாங்க. ஹைட்டா வெயிட்டா இருப்பாங்க அந்த அம்மா. ஆனா அன்றைக்கு பாத்தீங்கன்னா எலும்பும் தோலுமா மாறி போயிட்டாங்க. நான் அன்னைக்கு பார்க்க போற அன்னைக்கு கட்டிலோட கட்டிலா இருக்கிறாங்க. எனக்கு என்ன மனசுல ஒரு இதுனா, ஐயோ ஒரு ஊழியம் செஞ்ச அம்மா கேன்சர்ல மரிச்சா என்ன சொல்லுவாங்க? நம்மளே சொல்லுவோம், என்ன அவங்க ஆண்டவர் ஊழியம் செஞ்சு ஆண்டவர் கேன்சர்ல எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லுவாங்களே. அப்ப அந்த பேர் ஆண்டவருக்கு வரக்கூடாது. ஏன் ஆண்டவர் அவங்கள சுகமாக்க கூடாது? ஏசப்பானால கேன்சர் சுகமாகாம இருக்குமா? ஐயோ கேன்சர்ல என்னால சுகமாக்க முடியாதுன்னு ஏசப்பா சொல்லுவாரா? சொல்லுங்களேன், சொல்லுவாரா இல்லையா? சொல்ல மாட்டார். ஒரு நாள் அவர் சொல்லவே மாட்டார். அப்ப நான் என்ன யோசிச்சேன், ஆண்டவரே இவங்களை ஏன் நீங்க சுகமாக்க கூடாது? நீங்க உயிரோடு இருக்கும் போது செத்து போன லாசருவே உயிரோடு கூட எழுப்பினீங்களே, அதுவும் 4 நாள் கழிச்சு நானுமே சரீரத்துக்குள்ள ஜீவனை உண்டாக்க முடியுமானால், இவங்க இன்னும் சாகவே இல்லை, இவங்களுக்குள்ள உயிரை கொண்டு வருவதும் உமக்கு சாத்தியம். அப்ப எனக்குள்ள ஒரு விசுவாசம் வருது, இந்த அம்மா சாக கூடாது, இந்த அம்மா மீண்டுமா ஊழியம் செய்யணும், இந்த கேன்சர் மறைஞ்சு ஆண்டவருக்காக உங்க நிக்கணும்னு எனக்குள்ள ஒரு விருப்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனா அதுக்கு எந்த சாத்தியமும் இல்ல, டாக்டரே முடியாதுன்னு சொல்லிதான் அமைச்சிருக்கிறாங்க. அப்ப எல்லாம் போன பின்னாடி நானும் என்னுடைய அம்மாவும் அவங்களுக்காக ஜோம் பண்ண போறோம். அப்ப எனக்குள்ள ஒரு விசுவாசம் என்னன்னா, ஏசப்பா என் கூட இருக்கிறார். என்ன ஒரு குட்டி ஏசப்பாவே நான் நினைச்சுக்கிட்டேன். அன்னைக்கு யவீருடைய மகளை ஏசப்பா போய் எப்படி எழுப்பினார்? தலிதா குமி அப்படின்னு எழுப்பினார்ல. முதல்ல எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க, அந்த அழுகிற கூட்டத்தெல்லாம் ஆண்டு விளக்குனார். அதே மாதிரி எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு யாருக்குமே என்ன பாஸ்டர்னே தெரியாது, ஏன்னா புதுசா நாங்க இந்த ஊருக்குள்ள வந்திருக்கிறோம். எல்லாரும் ஒரே கூட்டமா இருக்கிறாங்க. அவங்க சொந்தக்காரங்க சிங்கப்பூர்ல இருந்து, அவங்க பையன் வந்துட்டு மலேசியால இருந்து கூட வந்துட்டாங்க. இங்க ஏரியா, இந்த சாந்தூர், நாங்க இருக்கிற ஊர் பேரு சாந்தூர். இந்த ஏரியால இருக்கிற எல்லாரும் அன்னைக்கு அந்த இடத்துல வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிர் போயிரும், உயிர் போனா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லி அந்த ஹால்ல வச்சிருக்கிறாங்க. எப்ப உயிர் போகும்னு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப நாங்க போய் நின்ன உடனே பார்த்தா அங்க ஒரு டீச்சர் ஜெபம் பண்றாங்க. வந்திருக்கிறவங்க, ஆண்டவரே இந்த ஆத்துமா அவங்க சமூகத்துல சேர்வதாக, இவங்க செய்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க, நாங்களும் ஒரு நாள் பரலோகத்துக்கு வரும்போது இவங்களை முகமுகமா பார்க்கணும். நான் யோசிக்கிறேன், அட உயிர் போகவே இல்லை,
அவங்களுக்கு போய் இப்படியா ஜெபம் பண்றது? என்னதான் உயிர் போனாலும் சுகத்தை கொடுங்கன்னு ஜெபிக்கணும். இந்த அம்மா டிக்கெட்டே கொடுத்துட்டாங்க, இப்பவே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஜெபம் பண்றாங்களேன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். இப்ப எனக்குள்ள இருந்த ஒரு சத்தம் கேக்குது, நீ ஜெபம் பண்ண வந்திருக்கிற, உன்னை யாருக்குமே தெரியாது, ஒருவேளை நீ ஜெபம் பண்ணி அந்த அம்மா செத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே அந்த அம்மா போற கேஸ்ல தான் இருக்குது. அப்ப எனக்கு உண்மையா பயம் வந்துருச்சு. ஆமா, ஒருவேளை இந்த அம்மா வேற டிக்கெட் வேற கொடுத்துட்டாங்க, நம்ம ஜெபம் பண்ணி அந்த அம்மா செத்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நல்லா இருந்தாங்க, அந்த ஒரு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணி தான் உயிர் போயிருச்சுன்னு சொல்லி அன்னையோட நம்ம ஊழியமே போச்சு அப்படின்னு பயந்துட்டு இருக்கும் போதுதான் சிஸ்டர் ஆண்டவர் என் கூட பேசினார். நீ ஏன் பயந்த? நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், நீ ஜெபம் பண்ண, நான் நிச்சயமா மூலமா அற்புதம் செய்வேன்னு சொன்னேன். அந்த அம்மா எல்லாம் போயிட்டாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு பயம், கை கால்லாம் நடுங்குது. ஏசப்பா சொன்னார், நான் உங்க கூட இருக்கிறேன். எல்லாம் போன பின்னாடி நான் போய் அந்த அம்மா முன்னாடி நின்ன உடனே எங்களுடைய உள்ளமே அப்படியே கரைந்து போயிருச்சு. ஏன்னா அவ்வளவு நல்லா இருந்த அம்மா இன்னைக்கு கட்டிலா இருக்கிறாங்க. நீங்க கேன்சர் பேஷண்ட்ஸ பாத்திருக்கீங்களா? தலையெல்லாம் மொட்டை அடிச்ச நிலைமையில எலும்பும் தோலுமா இருக்கிறாங்க. எனக்கு அவங்கள முன்னாடியே நான் பார்த்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அம்மா இன்னைக்கு இப்படி ஆயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கஷ்டமா இருந்துச்சு. அப்பதான் நான் என்ன செய்யறது, நம்ம அவரை கூப்பிடலான்னு சொல்லி, அவரை நம்ம வெல்கம் பண்ணணும்னு சொல்லி வாரும் தூய ஆவியே அந்த பாடலை பாட ஆரம்பிச்சோம். ஏசு மகாராஜா அன்றைக்கு நம்ம மத்தியில இறங்கி வந்தார். அந்த இடத்துல இறங்கி வந்தார். எனக்கு தெரியும் பிரத்யட்சமா ஏசப்பா வந்தார். தேவ தூதர்கள் எல்லாம் அன்றைக்கு வந்தாங்க. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நான் அன்றைக்கு பெற்றது இல்ல. புதிய அபிஷேகத்தை ஆண்டு அன்னைக்கு கொடுத்தார். அப்ப நான் சொன்ன, ஆண்டவரே, இந்த அம்மாவுடைய வீடு எங்கேயோ இருக்கு, ஆனா எங்க சர்ச்சில வைக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஏன்னா எங்க சர்ச்சில ஏசப்பா சுகமாக்காத வியாதியே இல்ல. ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு வருவாங்க, போறப்போ சுகத்தோட நடந்து போவாங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க இவங்களை கொண்டு வந்திருக்கிறீங்கன்னா இவங்களை சுகமாக்குவதற்காக தான் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. டாக்டர் முடியாதுன்னு சொல்றாங்க, பரவாயில்ல. என் ஆண்டவர் அவர் பரம டாக்டர், அவர் முடியாதுன்னு சொல்ல மாட்டார். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் ஜீவன் வருவதாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேன்சர் கட்டி மறையட்டும் ஜெபிக்கிறோம். கீமோதெரப்பி கொடுத்து 4th ஸ்டேஜ் ஆகி கேன்சர் கட்டி மறையில. நாங்க ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு இப்படியே இருக்கு. நாங்க ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாரும் ஆச்சரியமா இருந்தாங்க. திரும்பியும் கூட்டம் கூட ஆரம்பிச்சிச்சு. அப்போ எனக்கு பயம்தான், என்ன ஆகுமோ தெரியலையேன்னு சொல்லி. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, மேசியா சிஸ்டர், கல்பனா சிஸ்டர், மேனகா சிஸ்டர், என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லாருமே அந்த அம்மாவுக்கு பால் ஊற்றுனாங்க. உங்க ஏரியால அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்கான்னு தெரியல. நம்ம இந்தியால சாகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே பால் ஊற்றுவாங்க. எல்லாருமே பால் ஊற்றுனாங்க. ஏசப்பா இந்த பாவியாக என்னுடைய ஜெபத்தையும் கேட்டார். ஜெபத்தை கேட்டு 12 டம்ளர் பாலை குடிச்சு அந்த அம்மா எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்க. ஹலோ, 12 டம்ளர் எல்லாரும் பால் ஊற்றினாங்கல்ல, 12 டம்ளர் பாலை குடிச்சு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு அடுத்த நாள் அவங்க குளிக்கிறதுக்காக போகும்போது 4 தடவை கீமோதெரப்பி கொடுத்து கரையாத கட்டி குளிச்சுட்டு வரும்போது அந்த கட்டியை காணும். கரங்களை தட்டி ஜெஃப்ரி பாஸ் ஜெபிச்சதுனால இல்ல, ஏசப்பா அங்க இறங்கி வந்ததுனால நடந்த அற்புதம். ஏசு மகாராஜா இறங்கி வந்ததுனால நடந்த அற்புதம். எல்லாருக்கும் ஒரு என்ன நடந்துச்சு? இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு போனாங்க, சுகமாயிட்டாங்க. அந்த ஊர் ஃபுல்லாவே ஆண்டவர் என்னோட பேரை பிரஸ்தாபம் பண்ணும்படியா செஞ்சார். அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழிச்சு நான் அவங்களை பார்க்க போயிருந்தப்போ அவங்க வாயாலே சொன்ன சாட்சி, தம்பி அன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ண வந்தீங்களே, அன்னைக்குதான் கொஞ்சம் எந்திரிச்சு உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க அன்னைக்கு ஜெபிக்க வந்தீங்களே, என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் சொன்னேன், என்னமோ நடந்துச்சுமா, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நீங்க ஜெபிக்க வந்த அன்னைக்கு ஏசப்பா நமத்துல வந்திருந்தார். நிறைய சாட்சி நான் கேட்டிருக்கேன். மரித்து போகும்போது ஊழியர்கள் சொல்லுவாங்க, ஏசப்பா நமத்துல வந்திருக்கிறார், என்ன கூப்பிடுறதுக்காக வந்திருக்காரு, நான் போறேன்னு சொல்லிட்டு போறதெல்லாம். அதே மாதிரி அன்னைக்கு ஏசப்பா அங்க வந்திருந்தாராம். அப்பா நம்ம அம்மா வேற ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்கல்ல, டீச்சர் அம்மா, ஏசப்பா இந்த ஆத்மாவை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, மகளே, இந்த உலகத்துல நீ எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டல, இந்த வியாதி நிமித்தமா நீ எவ்வளவு உபத்திரவப்பட்டல, போதும், நீ என் சமூகத்துல வந்து இளைப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஆத்மா மேல போயிருச்சான். மேல போயிருச்சு, அவங்க உயிர் போயிருச்சு. அப்பதான் நான் இடையில போடுறேன், இல்ல, நீங்க திரும்பிய ஜீவனை கொடுக்கணும், நீங்க திரும்பி இந்த ஆத்மாவுக்கு உயிரை கொடுக்கணும், இவங்க திரும்பி உயிரோடு கூட எழும்பணும், திரும்பியும் அந்த அம்மா உங்களுக்காக சாட்சியா நிக்கணும். கேன்சரோட இந்த அம்மா செத்தாங்கன்ற பேர் வரக்கூடாது, இந்த அம்மா நன்றா மறிச்சாங்கன்ற பேர் தான் வரணும். நாங்க அப்படி வைராக்கியமா ஜெபிச்ச ஆண்டவர் சொன்னாராம்,
உன் டைம் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் என் மகன் ஜெபிக்கிறான், நான் அவனுக்கு திருப்பி ஜீவன் தரேன். இந்த சாட்சியை நீ உலகம் எல்லாம் போய் சொல்லி திரும்பியும் அந்த ஆத்மாவை அவங்களுடைய சரீரத்துக்குள்ள வர கிருபை செஞ்சார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த மரித்து போன அந்த அம்மாவை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். இன்றைக்கும் நான் பிரசங்கிக்கிற இயேசு இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். உங்க வாழ்க்கையில என்ன மரித்து போயிருக்கிறது, இன்றைக்கு ஆண்டவர் அதை உயிரோடு கூட எழுப்ப போகிறார். இன்றைக்கு அதை உயிரோடு கூட எழுப்ப போகிறார். ஒரே ஒரு காரியம்தான், நீங்களும் நானும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த அதிகாரத்தை நம்ம யூஸ் பண்ணோம்னா போதும், எந்த சர்பங்களும் நம்மை மேற்கொள்ளாது, நாம் தான் அதை மேற்கொள்வோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சோ அந்த அத்தாரிட்டி ஆக்டிவேட் பண்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அவருடைய நாமத்தை நம்ம உபயோகப்படுத்தும் போதுதான் அந்த அத்தாரிட்டி நமக்குள்ள ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம அபிஷேகத்துல நிரம்ப நிரம்ப அந்நிய பாஷை பேச பேசதான் அந்த அத்தாரிட்டி நமக்குள்ளாக ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தினுடைய அளவு நமக்கு தெரியறது இல்ல, நம்ம மேல வச்சிருக்கிற அத்தாரிட்டியுடைய பவர் நமக்கு தெரியறது இல்ல. ஒரு தடவை ஒரு சின்ன பொண்ணு வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்துச்சான். அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஃபாரஸ்ட் ரேஞ்சரா இருந்ததுனால ஃபாரஸ்ட் வீட்டுல என்ன இருக்கும், கன் இருக்கும், பெரிய பெரிய கன் வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு அந்த பெரிய கன்னை தூக்கிட்டு ஏதோ விளையாட்டு பொருள் நினைச்சிட்டு கையில எடுத்துட்டு வருதான். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 10 அடியில பெரிய ஒரு யானை எலிஃபண்ட் நிக்குது. யாரெல்லாம் எலிஃபண்ட் பாத்திருக்கீங்க? எலிஃபண்ட் முன்னாடி நிக்குது. அது இன்னும் ஒரு 5 செகண்ட்ல அந்த குழந்தைய மிதிச்சு கொன்றுன்ற நிலைமையில அது வந்துட்டு இருக்கு. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் வந்துட்டு இருக்கு. உடனே அவங்க அப்பா தூரத்துல இருந்து பாக்குறார், ஐயோ என் பிள்ளைக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஒரு யானை வந்துட்டு இருக்குது, என்ன பண்றது? அவரும் முன்னாடி போக முடியாது, ஏன்னா இடையில யானை நிக்குது. அப்ப உடனே அவங்க அப்பா சொன்னாரா, மகளே உன் கையில ஒண்ணு வச்சிருக்கிறல்ல, என்ன அது? என் கையில கன் இருக்குப்பா, அந்த கன்னை சுடு, அந்த கன்னை பிடிச்சு சுடுனாரு. அந்த குட்டி பாப்பா சொல்லிச்சான், எனக்கு கன்ல சுட்டெல்லாம் பழக்கமே இல்ல, ஏதோ ஒரு பக்கத்துல நீ பார்த்து சுடு. ஹல்லேலூயா. அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு தன்னுடைய குட்டி கைய வச்சு அதை இதை சுட்டுச்சான் பாருங்க. டமால்னு சத்தம் கேட்டுச்சு. இது வரைக்கும் முன்னாடி வந்த யானை அந்த சத்தத்தை கேட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிருச்சு. இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளைய, உங்க கையில என் கையில கூட பெரிய ஒரு வெப்பனை கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் உங்க கையில வெப்பன் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? காமிங்க பார்க்கலாம். உங்க கையில இருக்க பைபிள் எடுத்து காண்பீங்க. 2 பேர் கேமரா ஆன் பண்ணிருக்கீங்க. வெரி குட். இந்த வெப்பன் இது எல்லாவற்றையும் மேற்கொள்ள உதவி செய்கிற ஒரு வெப்பன். நிறைய பேருக்கு தூக்கம் வரலன்னா தலகாணி கடையில வச்சிருப்பாங்க, அதுக்காக ஆண்டவர் கொடுக்கல. இந்த வசனம் நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள இருந்தாதான் அது ஜெயத்தை உண்டாக்குகிற ஒரு ஜெயத்தை உண்டாக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு 3 ஸ்டெப் தான் நம்ம பிசாசு ஜெயிக்கிறதுக்கு. நான் சொல்லி முடிக்கிறேன். யாராவது ஒருத்தர் என்னோட கூட சீக்கிரமா எடுத்து வாசிங்க, முடிக்க போறோம். ரெவலேஷன் சாப்டர் 12 verse 11. ரெவலேஷன் சாப்டர் 12 verse 11 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12-11 வாசிச்சு முடிக்கலாம். Our brothers won the victory over him by the blood of the Lamb and by the truth which was they proclaimed, and they were willing to give up their lives and die. And so be glad, your Evans and all you that live there. Thank you. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஜெயிப்பார்கள் இல்ல, அவனை ஜெயித்தார்கள் சாட்சியின் வசனத்தினாலும். இன்றைக்கு வசனம் நம்முடைய வாழ்க்கையில இல்ல, ஏதோ ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு போறோம். நிறைய பேருக்கு கேலண்டர்ல வாசிச்சுட்டு போற பழக்கம் தான் இருக்கு. இல்ல, அதை வச்சுட்டு நம்ம சாத்தானை ஜெயிக்க முடியாது. இந்த வசனம் நமக்குள்ள இருக்கணும். எத்தனை பேர் நீங்க மெடிடேட் பண்ற பழக்கம் இருக்குன்னு சொல்லி தெரியல. அழகா சிஸ்டர் மேசியா சிஸ்டருக்கு உண்மையாவே அப்ரிஷியேட் பண்றோம். உண்மையாவே ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த நேரத்துல இருந்து அழகா நீங்க வசனத்தெல்லாம் எழுதி வைக்கிறீங்க. ஒருவேளை வேற யார் எழுதுறீங்க, நோட் பண்றீங்க எனக்கு தெரியல. ஆனா ஆரம்பத்துல இருந்து நீங்க அழகா நோட் பண்றீங்க. அந்த வசனத்தை நம்ம இந்த மாதிரிதான் ஒவ்வொரு ப்ரேயருக்கு போகும்போதும் நம்ம கையில ஒரு டைரி, ஒரு பென், ஒரு பைபிள் இருக்கணும். ஏன்னா பாஸ்டர்ஸ் வர யாரும் டைம் இல்லாம மெசேஜ் கொடுக்கறது இல்ல, டைம் பாஸ்க்காக கொடுக்கறது இல்ல, ஆண்டவர்கிட்ட இருந்து வசனத்தை வாங்கிதான் கொடுக்குறாங்க. அந்த வசனத்தை நீங்க வாசிச்சுட்டு அப்புறமா போய் நீங்க மெடிடேட் பண்ணணும்.
அப்பதான் அந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். சோ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்ப எந்த காரியத்தையும் மேற்கொள்வதற்கு அவருடைய வசனம் நமக்கு மிகவும் உதவி செய்கிறதா இருக்கிறது. அவருடைய வசனத்தை நீங்க யூஸ் பண்ணணும். வசனம் மனப்பாடமா இருந்தா தானே நம்ம பேச முடியும். அப்ப நீங்க மனப்பாடம் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் பண்ணி அது மேல பேச ஆரம்பிங்க. எதுவும் என்னை மேற்கொள்ளாது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு விசுவாச அறிக்கை நம்ம செய்ய பழகி கொள்ளணும். அப்படின்னா என்னது? பாசிட்டிவ் கன்ஃபெஷன்ஸ் ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கு, அதை சொல்லல. நம்ம வேதத்தில் உள்ள வசனத்தை அறிக்கை செய்யணும். அதற்கு எதிரா நம்ம பேசணும். ஒரு பலவீனம் வரும்போது சொல்லணும், நான் பலவீனன் அல்ல, நான் பலவான், நான் வியாதியை மேற்கொள்வேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப இந்த மாதிரியான வசனங்களை நம்ம எடுத்து பேசும்போது பிசாசு வெக்கப்பட்டு ஓடிடுவான். விசுவாச அறிக்கை செய்யும்போது 3 காரியம் நடக்கும், எழுதி வச்சுக்கொள்ளுங்க. முதலாவதா நம்ம எல்லாருக்குமே பேர் என்னன்னா விசுவாசின்றதுதான். நமக்குள்ள விசுவாசம் இருக்கு, ஆனா எங்க இருக்குன்னா அடியில போயிருச்சு. நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த கதையை படிச்சிருப்போம். ஒரு காக்கா ரொம்ப தாகமா இருந்துச்சாம். அந்த காக்கா உடனே என்ன பண்ணுச்சாம், ஒரு ஜக்ல ஒரு தண்ணி இருந்துச்சாம், ரொம்ப ஆழத்துல இருந்துச்சாம். அப்ப அது என்ன பண்ணுச்சாம், வெளியில இருந்த கல்லெல்லாம் எடுத்து உள்ள போட்டுச்சாம். உள்ள போட்டோடனே தண்ணி மேல வந்துச்சாம், குடிச்சிட்டு போயிடுச்சாம். அப்ப அதே மாதிரிதான் நமக்குள்ள விசுவாசம் இருக்கு, ஆனா எங்க இருக்குன்னா சிஸ்டர் அடியில போயிருச்சு. நிறைய பேத்துக்கு இவ்வளவு விசுவாசத்தை பத்தி சொல்லி விசுவாசமே வர்றது இல்ல. ஆனா அதனாலதான் இந்த வசனம்ன்ற கல்ல நமக்குள்ள போட போட விசுவாச அறிக்கை செய்ய செய்ய அடியில இருக்கிற விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ரெண்டாவதா, நம்மள இவ்வளவு நாளா வெட்கப்படுத்தினானே, நம்மள துக்கப்படுத்தினானே பிசாசு, அந்த விசுவாச அறிக்கையை பார்த்து அவன் ஒரே ஓட்டமா ஓடி போயிடுவான். மூன்றாவதா ஒண்ணு நடக்கும், நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற கர்த்தர் வந்து சொல்லுவார், மகனே மகளே, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது, உன் விசுவாசம் பெரியது, நீ விசுவாசித்தபடி ஆக கடவுது, சமாதானத்தோட போ அப்படின்னு நம்ம விசுவாசிச்ச காரியத்துல அற்புதம் செய்து மகிழ பண்ணுவார். ஆகவே நம்முடைய வார்த்தையில தோல்வியான வார்த்தை வரக்கூடாது, வெற்றிக்குரிய வார்த்தை தான் வரணும். ஏன்னா மரணமும் ஜீவனும் உங்க நாவின் அதிகாரத்துலதான் இருக்குது. சில பேர் நான் என்ன பண்றது பிரதர், நான் இப்படியேதான் பிரதர், என் பிள்ளை எல்லாம் ஒண்ணுக்கு யூஸ் ஆக மாட்டான் பிரதர் அப்படின்னீங்கன்னா அப்படிதான். இல்ல, என் பிள்ளைய கர்த்தர் ஜெயிக்க வைப்பேன், என் பிள்ளை வெற்றி பெறுவான், எக்ஸாம்ல கூட வெற்றி பெறுவான், என் பிள்ளைய நான் கர்த்தருக்காக எழும்ப வைப்பேன், என் பிள்ளை ஒரு எலியாவை போல மாறுவான், என் பிள்ளை ஒரு எலிசாவை போல மாறுவான், என் பிள்ளை ஒரு யோசுவாவா மாறுவான், நான் கூட சத்துருவை ஜெயிப்பேன். அதெல்லாம் நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும், அந்த அதிகாரம் உங்களுக்குள்ள ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஆம், என கருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரம், எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசினாரு? உங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை இன்னைக்கு ஆண்டவர் தட்டி எழுப்பி இருக்கிறார். உங்களுடைய ஆயுதத்தை இன்னைக்கு ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறார். அதனால்தான் சொன்னார், உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக நான் மாற்றுகிறேன், நீ மலைகளை மிதிப்பாய், குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய், நீ அவைகளை தூற்றுவாய், காற்று அவைகளை கொண்டு போகும். நம்ம கையில இருக்கிற அத்தாரிட்டியை யூஸ் பண்ணணும். நீங்க நிறைய பேர் யூஸ் பண்ண அது அப்படியே மழுங்கி போயிருச்சு, துருப்பிடிச்சு போயிருக்குது. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறார். எல்லாத்துக்குள்ளயும் அத்தாரிட்டி இருக்கு, எல்லாத்துக்குள்ளயும் வல்லமை ஆண்டு கொடுத்திருக்கிறார். கடைசியா ஒரே வசனத்தை வாசி முடிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். ரோமன் chapter 16 verse 20. Hallelujah, hallelujah. Thank you, wonderful Jesus. உமக்கு நன்றி. Pastor, Romer 16 verse 20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய போதும். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை யார் காலின் கீழே? காலின் கீழே. சொல்லுங்க, என் காலின் கீழே, என் காலுக்கு கீழே போட்டு மிதிப்பேன். நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது யூடியூப்ல லைவா போகுதுன்றதுனால நீங்க மியூட் பண்ணியே சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, உங்க பேரை போட்டு சொல்லணும். இப்ப உங்கள் அப்படின்ற இடத்துல என்ன போடணும் கல்பனா சிஸ்டர்? சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை கல்பனா காலின் கீழே மிதித்து போடு. மிதிச்சு இல்ல, நசுக்கி போடுவேன். நசுக்கி போடுவாய்.
ஆமா, நீங்க அதை சொல்லணும். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் மேசியாவின் காலின் கீழே என்ன பண்ணுவார்? நசுக்கி போடுவார். இனி நான் எனக்கு உங்களுக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஒருவேளை அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை தடுக்கிற மாதிரி ஏதோ பாவங்கள் இருந்தா இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு என்ன அர்ப்பணிக்கிறோம்ப்பா, மீண்டுமா என்ன சப்மிட் பண்றேன். நாங்க தவறுள்ள மனிதர்கள் தான், குறையுள்ள மனிதர்கள் தான். இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒருவேளை உங்களை துக்கப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா. எங்களுக்குள்ள ஒரு விஷயம் கூட இறங்கி வாங்கப்பா. ஒப்பு கொடுக்கிற எல்லாருக்காகவும் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த மாலை நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி. இந்த காலை நேரத்துல இருந்து பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இவ்வளவு நேரம் காத்திருந்திருக்கிறாங்கப்பா. வார்த்தைக்காக காத்திருந்தாங்கப்பா. எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு காத்திருக்கிறாங்கப்பா. நாங்க என்ன செய்ய முடியும்? ஓடுகிற எங்களால் அல்ல, விரும்புகிற எங்களால் அல்ல. இறங்குகிற தெய்வமே உங்களாலதான் எல்லாம் ஆகும். எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்க ஆவியினாலதான் எல்லாம் ஆகும். நீங்க வந்தாதான் அற்புதம். நீங்க எங்க மத்தியில வந்திருக்கீங்க. ஒவ்வொரு அறைக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு கூடாரங்களுக்குள்ள உங்களுடைய மகிமையின் பிரசனம் இப்பொழுது இறங்குகிறது. உங்க ஷெக்கினாவின் மகிமை இறங்குகிறது. நாளோடு பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு வந்தாங்களோ எங்களுக்கு தெரியாது. பலருடைய கண்ணீர்களை நீர் பார்க்கிறீங்க. இந்த பிள்ளைகளுடைய அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீங்க. உங்களுடைய கண்ணீரை துருத்தில சேர்த்து வச்சிருக்கிறீங்கப்பா. இந்த கண்ணீர்களுக்கு ஒரு முடிவு இன்றைக்கு வரணும். இந்த மாசம் எப்படி முடியுதோ, இந்த மார்ச் எப்படி முடியுதோ, போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகணும். போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகணும். நிறைய பேர் நாளைக்கு ஏப்ரல் ஃபுல் டேன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க எங்களை ஒரு நாளும் ஃபுல் பண்ண மாட்டீங்க. நாங்க ஆராதிக்கிறீங்க ஆண்டவர், எங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டீங்க. தலை நிமிர்ந்து வைப்பீங்க. நீ கூட ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்ற, நாளைக்கு எல்லாருமே ஏப்ரல் ஃபுல் பண்ண பாப்பாங்க. ஆனா ஏசப்பா எந்த இடத்துல வெட்கப்பட்டமோ அதே இடத்துல உங்களுடைய தலையை உயர்த்தி வைப்பார். அதே இடத்துல தலையை உயர்த்தி வைப்பார். இந்த மாதத்தின் கடைசி நாள்ல ஆண்டுடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்ததுனால நாளைக்கு ஃபுல் டே இல்ல, நாளைக்கு விக்டரி டே. சொல்லுங்க, நாளைக்கு விக்டரி டே, victory month in the name of Jesus. As a church we declare by the power of Jesus. Amen. We declare the victory over the month of April in the name of Jesus. Amen. தகப்பனே, பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த நாள்ல வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். ஊழியக்காரனாகிய நான் இந்த பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். என்னென்ன தேவைகளோடு வந்திருந்தாங்களோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்க ஒரு புதிய மாதத்துக்குள்ள போகும்போது புதிய ஆசீர்வாதத்தோடு புதிய சந்தோஷத்தோடு போக கிருபை தாங்க. இந்த நாள்ல இந்த பிள்ளைகள் கொடுத்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி வெற்றி பெற கிருபை செய்திருங்க. எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நான் அற்புதமான வேலைக்காரன், நீங்க சொன்னது எல்லா மகிமை உங்களுக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.